தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். புழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. தில்லைவாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி. முல்லையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமளி குன்றத்தூர் செக்கிழாரடி போற்றி. ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி. நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றால் போற்றி. நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி. சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி போற்றி. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை ஆரங்க முதல் கற்ற கேள்வி, வல்லார்கள் நால்வர்க்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி, சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம் கையிலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் விண்ணை பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கு ஓர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திரு ஆவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சயிலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைக மாதோ. ஆடக மதுரை அரசே போற்றி. கூடல் இலங்கு குருமணி போற்றி. அருட்குருநாதர் மலரடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எல்லாமல்ல அருள் தரும் அங்கையர்கண்ணி தாயாருடனமர் அருள்நிறை செந்தமிழ் சொக்கநாத பெருமானுடைய திருவடி தாமரைகளை மனமொழிமைகளாலே வணங்கி இச்செந்நீரியிலே இச்சிறியேனை ஆற்றுப்படுத்தி வரக்கூடிய எந்தை பிரான் அருட்குருநாதருடைய பொன்னார் திருவடி தாமரைகளையும் ஞானாசிரிய பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் மனம் வாக்கு காயத்தினாலே வணங்கி எழுந்தருளிருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் நீள நினைந்து மனம் மொழி மெய்களாலே வணங்கி அருள் தரும் மரகதவள்ளி தாயாருடன் ஆகிய நிறை பட்டியம்பெருமானுடைய திருவருளையும் நந்தம் பெருமக்களாக விளங்கக்கூடிய நாயன்மார் பெருமக்களுடைய குருவருளையும் நீள நினைந்து தலமுற பணிந்து வணங்கி திருவருளும் குருவருளும் துணை செய்ய சேக்கிழார் பெருமானுடைய திருவாக்கிலே திருத்தொண்டர் புராணமாகிய ஞான நூலில் 2 சருக்கங்களை இறைவனுடைய கருணையினாலே நிறைவு செய்தோம். கடந்த வகுப்பில் அமர்நீதி நாயனாருடைய திருவரலாறை நாம் சிந்தித்து நிறைவு செய்தோம். அவ்வகையிலே இந்த 2வது சருக்கத்தின் நிறைவிலே அமர்நீதி நாயனாருடைய வரலாற்றை நாம் சிந்தித்தோம். நம்பியாரூரர் அந்த பாடலில் நிறைவு செய்யும் பொழுது அல்லிமின் உள்ளையந்தார் அமர்நீதிக்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆளே என்று நிறைவு செய்கிறார். நம்முடைய சேக்கிழார் பெருமான் ஒவ்வொரு சருக்கத்திலேயும் நம்பியாரூரருக்கு திருப்பாடல்களை அருளி இருக்கிறார். அதை எதை அடிப்படையாக கொண்டு என்றால், நம்பியாரூரர் அருளிய ஆரூரில் அம்மானுக்கு ஆளே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வரி ஒவ்வொரு பாடலுடைய நிறைவிலும் அமைந்திருக்கக்கூடிய அந்த வரியை அடிப்படையாக கொண்டு நம்முடைய நம்பியாண்டார் நம்பிகள் ஒரு பாடலை அருளி செய்கிறார். அப்போ தொகை நூல் வகை நூல் 2 இருப்பதனால சேக்கிழார் பெருமானும் விரிநூலாக இருக்கக்கூடிய பெரிய புராணத்தில் நம்பியாரூரருக்கு ஒரு துதிப்பாடலை அருளி செய்கிறார். ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆளே அப்படின்னார் நம்பியாரூரர். திருவாரூரில் இருக்கக்கூடிய புற்றிடம் கொண்ட பெருமானுக்கு நான் ஆள். ஆரூரன் எனும் நான் ஆரூரில் இருக்கக்கூடிய என் தலைவன் அம்மான் அப்பெருமானுக்கு நான் அடிமை ஆளே அப்படின்ட்டார். அவருக்கு தான் அடிமையினர்.
இதை வைத்து நமக்கு வகை நூலில் நம்பியாண்டார் நம்பிகள் விரித்து தரும் பொழுது தொழுது தொழுதும் வணங்கியும் மால் அயன் தேட அரும் சோதி சென்று ஆங்கு எழுதும் தமிழ் பாடி ஆவணம் காட்டி எனக்கு உன் குடிமுழுதும் அடிமை வந்து ஆட்சை என பெற்றவன் முரள் தேன் ஒழுகும் மலரின் நல்தார் எம்பிரான் நம்பி ஆரூரனே அப்படின்னு நம்பியாண்டார் நம்பிகள் விரித்து கொடுத்திருக்கிறார் வகை நூல்ல. இந்த பாடல் என்ன சொல்றாரு? இறைவன் சிவபெருமான் அவனுடைய திருமுடியை மால் அயன் என்று சொல்லக்கூடிய இருவரும் தேடினார்கள். தொழுதும் வணங்கியும் மாலயன் தேட. ஆனா சிவபெருமான் எப்படி நின்னாரு? அரும் சோதி, ஒப்பற்ற ஒரு அரும் பெரும் சோதியாக அடிமுடி காணாத நிலையில் நின்றார். அப்பேற்பட்ட இறைவனே எழுதும் தமிழ்படி ஆவணம் காட்டி. எந்த மொழியில கொண்டு வந்தாருங்க ஆவணம்? எழுதும் தமிழ். தமிழ்ல எழுதிய ஆவணத்தை கொண்டு வந்து அந்த ஆவணத்தை ஓலையை காட்டி என்ன சாதிச்சாரு? எனக்கு உன் குடிமுழுதும் அடிமை, அதனால வந்து ஆட்சி அப்படின்னு ஆட்கொள்ள பெற்றவர் நம்பி ஆரூரர் இறைவனால. அதான் என்று என பெற்றவன் முரள் தேன் ஒழுகும் மலரின் நல்தார். தார்னா மாலை. இந்த மாலையில் இருக்கக்கூடிய மலர்ல தேன் ஒழுகுதான். அப்பேற்பட்ட அந்த மலர் மாலையை அணிந்திருக்கக்கூடிய எம்பிரான் நம்பி ஆரூரன், எமக்கு தலைவராகிய நம்பி ஆரூரன் அப்படின்னு திருத்தொண்டர் திருவந்தாதியில நம்பியாண்டார் நம்பிகள் அருள் செய்கிறார். இப்ப நம்பி ஆரூரரை நம்பியாண்டார் நம்பிகள் தமக்கு தலைவர்னார். அந்த தலைவர் இந்த முதல் நம்ம இரண்டாவது சிறுகத்துல பார்த்தோமே, தில்லைவாழ் அந்தணர்ல இருந்து அமர்நீதி நாயனார் வரை இருக்கக்கூடிய நாயன்மார்கள் யாரு? அவங்களும் தலைவர்கள். அதான் விரிநூல்ல சேக்கிலார் சொன்னார் அருமையா, மலர்மிசை. இப்ப நம்பியாண்டார் நம்பி மாலையன் சொன்னாரு, அதே மாதிரி சேக்கிலாருன்னு சொல்றார். மலர்மிசை அயனும் மாலும் காணுதற்கு அரிய வள்ளல் பலர்புகழ் வெண்ணெய் நல்லூர் ஆவண பழைமை காட்டி உலகு உய்ய ஆண்டு கொள்ள பெற்றவர் பாதம் உண்ணி தலைமிசை வைத்து வாழும் தலைமை நம் தலைமை ஆகும். ரெண்டு தலைமை சொல்றார். மலர்மிசை அயன், மலர் மேல உரையக்கூடிய அயன் பிரம்மா, மாள் திருமால், இருவரும் காணுதற்கு அரியவன் சிவபெருமான். ஆனா அவன் யாரு? வள்ளல். இந்த வள்ளலாகிய சிவபெருமான் திருமாலாலும் அயனாலும் நான்முகனாலும் காணுதற்கு அரியவர். ஆனா அந்த அரிய பெருமான் அத்தகைய அருமைப்பாட்டை உடையவர் என்ன பண்ணிட்டாரு? பலர் புகழ் வெண்ணெய் நல்லூர் ஆவண பழமை காட்டி. திருமாலும் நான்முகனும் காண முடியாத அந்த பெருமான் நம்பி ஆரூரரை ஆட்கொள்வதற்காக இந்த மண்ணுக்கு வந்தார். வந்து வெண்ணெய் நல்லூரில் சாதிச்சார். வழக்காடு மன்றத்தில் என்னன்னு? ஆவண பழமை காட்டி. வந்தவனும் பழம்பொருள் தானே, உன்னை பழம்பொருட்கும் உன்னை பழம்பொருள். அவன் கொண்டு வந்த ஆவணம் எப்பேற்பட்டதுங்க? பழமை. ஏன்? அவர் சாதிக்க வந்தது உன் குடிமுழுதும் எனக்கு அடிமையினார். அப்ப யார் எழுதி கொடுத்த போல? நம்பி ஆரூருடைய தந்தைக்கும் தந்தை அவர் எழுதி கொடுத்த ஓலையை கொண்டு வந்தார். ஆவண பழமை காட்டி உலகு உய்ய ஆண்டு கொள்ள பெற்றவர்.
நம்பி ஆரூரரை சிவபெருமான் எதுக்கு வெண்ணெய் நடுவில் வந்து ஆட்கொள்கிறார் அப்படின்னா, சிவபெருமானுக்காகவோ நம்பி ஆரூருக்காக இல்லைங்க, இந்த உலகம் உய்வதற்காக சேக்கிழார். உலகு உய்ய ஆண்டு கொள்ள பெற்றவர் நம்பி ஆரூரர். ஆண்டு கொள்ள பெற்ற அவர் பாதம் உண்ணி, உண்ணினா நினைந்து, அந்த பாதத்தை நினைப்பது மட்டுமல்லாம தலைமிசை வைத்து வாழும் தலைமை. தலைமைனா முதன்மைன்னு அர்த்தம். இப்ப நமக்கு முதன்மை என்பது எது அப்படின்னா, நம்பியாரோருடைய திருவடியை தலைமையில் கொண்டு வாழ்வது நமக்கு முதன்மை. இப்ப எது முதன்மை? நமக்கு உயிர்களுக்கு திருவடிதான் முதன்மையாக இருக்க வேண்டும். அதான் சொன்னாரு, உலகு உய்ய ஆண்டு கொள்ள பெற்றவர் பாதம் உண்ணே. இப்ப ஆவண பழமை காட்டி உலகு உய்ய ஆண்டு கொள்ள பெற்றவர் யாரு? நம்பி ஆரூரர். அதான் ஆண்டு கொள்ள பெற்றவர். இறைவனே வந்து தடுத்து ஆட்கொண்டான் இல்லையா? எவ்வளவு அருமைப்பாடு இருக்கும் நம்பி ஆரூரருக்கு. சிவபெருமான் யாருங்கிறது அவருடைய அருமைப்பாட்டை வரியிலே சொல்லிட்டார். மலர்மிசை அயனும் ஆளும் காணுதற்கு அரிய வள்ளல். அந்த வள்ளலே ஆகிய சிவபெருமான் வந்து வெண்ணெய் நல்லூர்ல ஆவணத்தை காட்டி ஆட்கொள்கிறார்னா, அந்த ஆட்கொள்ள பெற்றவர் நம்பி ஆரூரர் எத்தகைய அருமைப்பாடுடையவர். அத்தகைய அருமைப்பாடுடைய நம்பி ஆரூருடைய திருப்பாதத்தை மனதில் இடையராது நினைந்து தலைமிசை வைத்து வாழும் தலைமை நம் தலைமையாகும். அதான் நமக்கு முதன்மையானது என்பது நம்பியாருடைய திருவடிகள். அந்த நம்பியாருடைய திருவடியை மனதில் இணைந்து போற்றி என்ன பண்ணணும்? தலைமிசை கொண்டு வாழணும். அதுதான் நமக்கு தலையாய வாழ்வை தரும். அதான் நமக்கு முதன்மைன்ட்டார். ப்ரிஃபரன்ஸ் அப்படிம்போம் ஆங்கிலத்தில். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எது கொடுப்போம் நாம அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருக்கும் முக்கியத்துவம் கொடுப்போம் இல்லைங்களா? அதில் முதன்மை எது அப்படின்னா, திருத்தொண்ட தொகை அருளிய நம்பி ஆரூருடைய திருவடியை தலைமிசை வைத்தும் மனதில் நினைந்தும் வாழக்கூடிய வாழ்க்கை தான் நமக்கு என்னதுங்க? முதன்மையானது, முதன்மையை தரும் அப்படின்னு இரண்டாவது சருக்கத்தை நிறைவு செய்தார். முதல் சருக்கம் திருமலை சருக்கம், இரண்டாவது சருக்கம் தில்லைவாழந்தனர் சருக்கம். இப்போ அடுத்து நாம சிந்திக்க இருப்பது இளைமலிந்த சருக்கம். இது மூன்றாவது சருக்கம். இது திருத்தொண்ட தொகையினுடைய இரண்டாவது திருப்பாடல். இளைமலிந்த வேள்நம்பி எரிபத்தற்கும் அடியேன், ஏனாதிநாதன் தன் அடியார்க்கும் அடியேன், கலைமழிந்த சீர்நம்பி கண்ணப்பர்க்கு அடியேன், கடவுரில் கலையந்தன் அடியார்க்கும் அடியேன், மலைமழிந்த தோள் வள்ளல் மானக்கஞ்சாரன் எஞ்சாத வாழ்த்தாயன் அடியார்க்கும் அடியேன், அலைமழிந்த புனல்மங்கை ஆனாயர்க்கு அடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆளேன். அப்ப எரிபத்தற்கு அடியன்னாரு, கண்ணப்பருக்கு அடியன்னாரு, ஆனாயர்க்கு அடியன்னார், ஏனாதிநாதன் தன் அடியார்க்கும் அடியன்னார், கடவுரில் கலையந்தன் அடியார்க்கும் அடியன்னார், மானக்கஞ்சாரந்தன் அடியார்க்கும் அடியேன், எஞ்சாத வாழ்த்தாயன் அடியார்க்கும் அடியேன். ஆக இந்த மாதிரி மூன்று நாயன்மார்களை தனியாக தனியடியர். ஏன் அப்படின்னா, எரிபத்தர், கண்ணப்பர், ஆனாயர் இவர்கள் திறம் என்ன அப்படின்னு நம்ம வரலாறு சிந்திக்கும் பொழுது தெரியும். ஏன் நம்பியார் ஒரு கண்ணப்பன் தான் அடியார்க்கும் அடியேன்னு பாடாம கண்ணப்பருக்கு அடியேன்னு பாடியிருக்கிறாரு? எரிபத்தருக்கு தான் அடியார்க்கும் அடியேன்னு பாடாம எரிபத்தருக்கும் அடியேன்னு பாடியிருக்கிறார். இந்த நாயன்மார்கள் எரிபத்த நாயனார், ஏனாதிநாதர், கண்ணப்பர், குங்குளியக்கலைய நாயனார், மானக்கஞ்சார நாயனார், அறிவாழ்த்தாய நாயனார், ஆனாய நாயனார், 7 நாயன்மார்களுடைய சரிதத்தை அடக்கியதா இந்த
மூன்றாவது சருக்கமான இலைமழிந்த சருக்கம். இறைவன் கருணையினால இந்த சருக்கத்தை சிந்திக்க முற்படுகின்றோம். முதல்ல அமைந்திருக்கக்கூடிய நாயனார் எரிபத்த நாயனார். நம்பியாரூரர் குறிக்கும் பொழுது திருத்தொண்ட தொகையில் என்ன குறிக்கிறார்? இலை மலிந்த வேள். நம்பி எரிபத்தற்கும் அடியேன். இதான் திருத்தொண்ட தொகை. தொகை இந்த தொகையில எரிபத்த நாயனாருடைய நாமம் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு முன்ன வேல் சொல்லியிருக்கிறார். அந்த வேல் எப்பேற்பட்டதுன்னா இலை மலிந்த வேள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்ப நாயனார் வேல் வச்சிருந்திருக்கிறாரு. அவர் பேரு எரிபத்தர் அப்படிங்கிற செய்தியை திருத்தொண்ட தொகை வாயிலாக இறைவன் அருளினார், நம்பியாரூரர் பாடினார். அது என்னங்க இலைமலிந்த சருக்கம் அப்படிங்கிறப்போ இந்த பாடல் தொடங்கிறது இலைமலிந்த வேள். அதனால இது இலைமலிந்த சருக்கம். 7 நாயன்மாருடைய திருவரலாற்றை சொல்லுவது. அப்படி அந்த வரிசையில இந்த சருக்கத்தில் முதல் நாயன்மார் எரிபத்த நாயனார். அப்ப இலை வடிவினதாய் புகழ் மலிந்திருக்கக்கூடிய மழுவாயுதத்தை ஏந்திய நம்பி. நம்பினா ஆடவருள் சிறந்தவர்னு அர்த்தம். அவர் இலை வடிவமாக இருக்கக்கூடிய புகழ் மலிந்த புகழ் மலிந்த அந்த மழுவாயுதத்தை ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய எரிபத்த நாயனார். அந்த நாயனாருக்கு நான் அடியேன் ஆவேன் அப்படின்னு பாடினார். இது திருத்தொண்ட தொகை. இதை வைத்து நம்முடைய நம்பியாண்டார் நம்பிகள் திரு அந்தாதியில ஒரு பாடல் சொல்றார். ஊர்மதில் 3 அட்ட உத்தமர்க்கு இன்று ஓர் உயர்த்தவத்தோன் தார்மலர் கொய்யா வருபவன் தண்டின் மலர் பறித்த ஊர்மலை மேற்கொள்ளும் பாகர் உடல் துணி ஆக்கும் அவன் ஏர்மலி மாமதில் சூழ் கருவூரில் எரிபத்தனே. அப்ப இந்த வரலாறு இந்த பாட்டில் நமக்கு நம்பியாண்டார் நம்பிகள் வகை நூல்னு சொல்லக்கூடிய திரு அந்தாதியில சொல்றார். இப்ப எரிபத்தர் அப்படிங்கிற பெயர் நம்பியாரூரர் சொல்லிட்டார். எரிபத்தர்னா என்னங்க அது பெயர்? எப்படிங்க வச்சாங்க அந்த பெயர்? பெயர் காரணம் என்ன? எரிபத்தர். பத்தர் அப்படின்னா நம்ம சொன்னா பக்தர், இறைவன்பால் அன்புடையவர். ரைட். அது என்னங்க எரிபத்தர் அப்படின்னு சொல்லும் பொழுது இது நாயனாருக்கு இந்த பெயர் காரண பெயராக அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம காண முடியும். இது அவருக்கு இயற்பெயரா தெரியல, ஆனா இந்த பெயர் காரண பெயர். ஏன்? அடியாருக்கு வரக்கூடிய துன்பத்தை எரிந்து தீர்க்கும் வகையால் இறைவனிடத்து பக்தி செய்யக்கூடியவர் அப்படின்னு பொருள். எரிபத்தருக்கு அடியாருக்கு வரும் இடர் துன்பத்தை எப்படி தீர்ப்பாரு? எரிந்து தீர்க்கும் வகை அவருடைய அந்த வகை. அடியாருக்குரிய துன்பத்தை எப்படி தீர்ப்பாரு? விரைந்து எப்படி தீர்க்கிறாருன்னு பார்க்க போறோம். அதான் பெயர், அவருடைய பெயர் காரணம். அதனால இந்த வகையின் உள்ள சொல்றார், ஊர் மதில் 3 அட்ட உத்தமர்க்கு. ஊர் மதில். அப்ப மதில் அப்படிங்கிற இந்த இடத்துல கோட்டை. 3 அசுரர்கள் 3 கோட்டைகளை, இரும்பு கோட்டை, வெள்ளி பொன்மதில், இரும்பு மதில், வெள்ளி மதில், பொன்மதில், இவைகளால் சூழப்பட்டதுன்னு சொல்லலாம். புறங்கள் அப்படின்னு சொல்லுவோம், முப்புறம் அப்படின்னு. அதாவது மதில் ஊர் 3 அப்படின்னு சொல்லணும். மதில் ஊர் 3 அட்ட உத்தமர். அது என்னங்க அட்ட உத்தமர்? சிவபெருமான்
அவனுக்கு பேரு அட்ட உத்தமர். இறைவன் இப்ப நாம சிந்திக்கக்கூடிய நாயனார் அவதாரம் செய்த தலம் கருவூர். இந்த கருவூர்ல இருக்கக்கூடிய இறைவன் திருமூலட்டானத்தில் இருக்கக்கூடிய பெருமானுக்கு பசுபதீசர்னு பேர். சிவபெருமான், அந்த பெருமான் தான் அட்ட உத்தமர். அந்த அட்டது என்பது அருள்னு அர்த்தம். இந்த முப்புறங்களை எரித்தான், அது என்ன அப்படின்னா அருள். அந்த அருளை செய்த உத்தமனாகிய சிவபெருமான், அந்த சிவபெருமானுக்கு ஓர் உயர் தவத்தோன் சிவகாமி ஆண்டார்னு ஒரு பேர். அவர் யாருன்னா மாதவத்தோன்னார், உயர்ந்த தவத்திற்கு சொந்தக்காரர். ஏன் அப்படி சொன்னாரு அப்படின்னா, அவர் செஞ்ச அந்த தொண்டு அவருடைய தவத்தை நமக்கு காட்டுது. நம்ம முன்னையே சொல்லியிருக்கோம் பல முறை, தவம் இல்லாம எதையும் செய்ய முடியாது. இறைவனுக்கு முற்றை நமக்கு முத்தவம் இல்லாம இறைவனுக்கு நாம் எதையுமே முடியாது. அதனால இவர் என்ன செய்யறாருன்னா, தார் மலர் கொய்யா வருபவன். இவர் என்ன தொண்டு செஞ்சாரு? ஏன் இவரை நம்பியாண்டார் நம்பிகள் அந்தாதியில உயர் தவத்தோன், ஓர் உயர் தவத்தோன், ஓர்னா ஒப்பற்ற மாதவத்தை செய்தவர்னு இவர் சொல்றாரு. அப்படி என்னங்க அவர் செஞ்சாரு தவம்? அவர் தொண்டை பார்த்தீங்கன்னா அவர் தவம் தெரியும். சிவகாமி ஆண்டார் அவர் பேரு. அவர் பேர் என்னது? அந்த பேருக்கு நம்ம சேக்கிழார் வாக்குல விரிவு பார்ப்போம். இந்த இடத்துல உயர் தவத்தோன்னு தான் சொல்லியிருக்கிறார். அவர் சிவகாமி ஆண்டார். பூப்பறித்து இறைவனுக்கு சாத்துதல் அப்படிங்கிற தொண்டு செஞ்சார். அந்த தொண்டை தான் இந்த பாட்டில் நம்பியாண்டார் நம்பிகள் என்னன்ட்டாரு? மாதவம்ட்டார். முதல்ல ஒன்று, தவம் இல்லாமல் இறைவனுக்கு நாம் எந்த தொண்டு செய்ய முடியாது. ஒன்று. ரெண்டாவது, அப்படி இறைவனுக்கு செய்யறதெல்லாம் தவம், இறைவனுக்கு செய்யறதெல்லாம் தவம் அப்படின்ட்டார். இறைவனுக்கு பூ பறித்து சாத்துதல் மாதவம் எனப்பட்டது. தவமே புரிந்திலன் தன்மலர் இட்டு முட்டாது இறைஞ்சேன். சாமி மணிவாசகர் சொல்றார், உன் திருவடிக்கு நன்மலர்களை பறித்து இடக்கூடிய தவத்தை நான் செய்யாம இருக்கிறனே சாமி. இப்ப நாம இறைவனுக்கு செய்யக்கூடிய தொண்டு தவம்னு பேர். இங்க தவம்னா பழைய திரைப்படங்கள்லாம் காமிக்கிற மாதிரி போய் எங்கேயோ காடு மலையில உட்கார்ந்து பசியெல்லாம் நீக்கி நீர் வேட்கையெல்லாம் விட்டு அப்படியே ஆண்டு கணக்கில் உட்கார்ந்துருந்து அந்த புற்றுலாம் மூடி, அது அவங்களுக்குரிய தவம். நமக்கு தவம்னா என்ன அப்படின்னா, நம்ம திருமுறைகள் நம்முடைய சாத்திரங்கள் சொல்லுவது சரியை கிரியை யோகம் என்பது தவம். இந்த தவம் என்னத்தை தரும்? ஞானத்தை தரும். ஞானம் திருவடி பெற்றை தரும். இந்த மூணும் ஞானத்தை பெற்று தந்து ஞானம் திருவடி பெற்றை தரும். அப்ப இங்க சிவகாமி ஆண்டார் செய்த சரியையாதிகள், அவர் செஞ்ச சரியை தொண்டு தவம் எனப்பட்டது. என்னங்க சரியை தொண்டு செஞ்சாரு? தார் மலர். தார் மலர்னா நம்முடைய நூல்கள் திருப்பள்ளி தாமம் சொல்லி இறைவனுக்கு சூட்டக்கூடிய அந்த மலர் மாலை, இதெல்லாம் என்ன பேர்னா திருப்பள்ளி தாமம்னு பேர். கொய்யா வருபவன் அப்படின்னா கொய்து கொண்டு வரக்கூடியவன் அப்படின்னு பொருள். இலக்கணத்துல வாய்ப்பாட்டு வினையச்சம் என்று சொல்லுவாள். அந்த இலக்கண முறையில கொய்யா வருபவன்னா என்ன பொருள்னா கொய்து. எப்படி கொண்டு வராரு?
தண்டின் மலர பறிச்சு தண்டின் மலர் பறித்த நிலையில வரார். மலர் பறிச்சு கூடையில, அந்த கூடைய ஒரு தண்டின் நுனியில அதை மாட்டிக்கொண்டு அந்த தண்டை தோள்ல வச்சுக்கிட்டு வருகிறார். அப்படி வரும் பொழுது ஊர்மலை மேற்கொள்ளும், ஊர்மலைங்கிறது யானை, ஊர்மலைங்கிறது யானை, யானையும் பாகர் உடல் துணி ஆக்கும் அவன். எரிபத்தர் என்ன பண்ணாரு? யானையையும் யானை பாகர்களையும் உடல் துணித்தார். எதனால? தன் கையில வச்சிருந்த பரசு, இலை மலிந்த வேள். யானையும் வெட்டிட்டாரு, பாகர்களையும் துணித்தார், வெட்டினார். எதுக்குங்க வெட்டினாரு? பாடல்ல தெரியல, அவ்வளவுதான். உயர்தவத்தோன்னு ஒருத்தர் சரியை தொண்டு செய்யக்கூடிய மாதவத்தை செய்யக்கூடியவர். அவர் செய்யக்கூடிய தவம் உயர்ந்த தவம், ஒப்பற்ற தவம். ஏன்? சிவபெருமானுக்கு மலர் பறித்து நாள்தோறும் அன்போடு இடக்கூடிய தொண்டு பெரிய தவம். அப்படி வரக்கூடியவருக்கு இந்த நாயனார் அவருடைய துன்பத்தை நீக்கினார். எப்படி நீக்கினாரு? அததான் எப்படி நீக்கினார்னு சொன்னார். என்ன துன்பம்? மலர் பறிச்சிட்டு வந்தார். அதான் அந்த இடத்துல செய்தி. மலர் பறித்த ஊர்மலை. சிவகாமி ஆண்டார் செய்த அந்த தவம், மலரை இறைவனுக்காக சுமந்து கொண்டு வரும் பொழுது தண்டிலே இந்த நுனியில் கூடையிலே வைத்திருந்த நன்மலர்களை யானை பறித்து சிந்தியது. மலர் பறித்த ஊர்மலை. இந்த மலர் பறித்த அப்படிங்கிறது யானை செஞ்ச செயல். தார்மலர் கொய்யா வருதல் சிவகாமி ஆண்டார் செய்த தொண்டு. எப்படி சொல்லியிருக்கிறார் பாருங்க. தார்மலர், நல்ல நறுமணமிக்க மலர்களை இறைவனுக்காக கொய்து வந்தார் சிவகாமி ஆண்டார். அந்த மலரை பறித்து சிந்தியது ஊர்மலை, யானை. அதை பார்த்துக்கிட்டு அதை தடுக்காம இருந்தவன்கள் யானை பாகர்கள். இப்ப அடியாருக்கு என்ன துன்பம் வந்துச்சு? இறைவனுக்கு செய்யக்கூடிய தொண்டு இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? தடைபட்டுருச்சு. எப்படி இந்த மலரை போய் சாமிக்கு சூட்டுவது? எல்லாம் என்ன ஆயிடுச்சு? யானை பறிச்சு நிலத்துல சிந்திடுச்சு. அலறுகிறார் அந்த தவத்தோர். உடனே அடியாருக்கு இடையூறுன உடனே வந்தார் நாயனார். எப்படி? ஏர்மழி மாமதில் சூழ் கருவூரில் எரிபத்தனே அவன், ஊர்மலை மேற்கொள்ளும் பாகர் உடல் துணி ஆக்கும் அவன் எரிபத்தனே. எரிபத்த நாயனார் சிவகாமி ஆண்டாருக்கு வந்த அந்த துன்பத்தை நீக்கும் பொருட்டு யானையையும் பாகர்களையும் துணித்தார். அப்படிங்கிற ஒரு அவருடைய தொண்டை இந்த பாடல்ல நம்பியாண்டார் நம்பிகள் ஒரு பாடல்ல சொன்னார். இது வகை நூல். அடுத்து விரிநூல் என்று சொல்லக்கூடிய பெரிய புராணத்தில் சேக்கிழார் பெருமான் 57 திருப்பாடல்களில் எரிபத்த நாயனாருடைய புராணத்தை விரிவாக சொல்கிறார். அதை நம்ம பார்க்கிறோம். விரிநூல் முதல் பாடல் சொல்றார். மல்லள் நீர் ஞாழம் தன்னுள் மழவிடை உடையான் அன்பர்க்கு ஒல்லை வந்து உற்ற செய்கை உற்றிடத்து உதவும் நீரார் எல்லையில் புகழின் மிக்க எரிபத்தர் பெருமை எம்மால் சொல்லலாம் படித்து அன்று. எரிபத்தர் பெருமை எம்மால் சொல்லலாம் படித்து அன்று. எரிபத்தர் பெருமை எம்மால் சொல்லலாம் படித்து அன்று. ஏனும் ஆசையால்
சொல்லலுற்றாம். ஒவ்வொரு நாயன்மாருடைய வரலாறு நிறைவு பண்ணும் பொழுதும் அவர் திருவடிகளை வணங்கி அடுத்த நாயனார் வரலாற்றை தோற்றுவிப்பார் ஒரே பாட்டில். இப்ப அந்த சருக்கம் நிறைவாயிடுச்சு. இங்க முதல்ல இப்ப தொடங்குறார், தோற்றுவாய் செய்கிறார். முன்னால சருக்கத்துல பார்க்கும் பொழுது அமர்நீதி நாயனார் புராணத்தோட நிறைவு செய்தார். அதுக்கும் முன்ன பார்க்கும் பொழுது அந்த நாயனாரை வணங்கி அவர் சரிதத்தை நிறைவு செய்து அடுத்த நாயனார் சரிதத்தை தொடங்குவார் ஒரே பாட்டில். இப்ப சருக்கம் நிறைவாகி புதிய மூன்றாவது சருக்கம்ங்கிறதுனால எரிபத்த நாயனார் புராணத்தை தோற்றுவாய் செய்கிறார். என்ன சொல்றாரு? மல்லல் நீர் ஞாழம் தன்னுள் தண்ணீரால் சூழப்பெற்ற உலகம். இந்த உலகத்தை சொன்னார். நீர் ஞாழம், மல்லல் எங்கு பார்த்தாலும், இந்த உலகம் எங்க பார்த்தாலும் நீரால் சூழப்பட்டிருக்கும். 3 பங்கு நீர் தான் சொல்றோம் இல்லைங்களா, பாடத்துல படிக்கிறாங்க. அப்ப எங்கும் நீரால் சூழப்பட்டிருக்கக்கூடிய இந்த உலகம், இந்த உலகத்திலே, உலகம் ஞாழம் தன்னுள் உலகத்தில் மழவிடை உடையான் அன்பர்க்கு, மழவிடைனா என்றும் இளமையோடு இருக்கக்கூடிய தர்ம சொரூபமான விடை, ரிஷபம். அதுக்கு வயசு ஆகாது, 30 இல்லை. நம்பியார் ஒரு பதிகமே பாடினார், 30 இல்லை அப்படின்னு. அந்த பதிகத்துக்கு பேரு இறைவனும் என்றும் செல்வன் இல்லையா, செல்வன் கடல் ஏத்தும் செல்வம். அவனுக்கும் மூப்பு கிடையாது, அவன் எல்லாவற்றையும் கடந்திருப்பவன். அவனுக்கு எதுக்கு மூப்பு? இளமை மூப்பெல்லாம் கிடையாது. என்றும் அவன் செல்வன். அவன் ஏறக்கூடிய அந்த விடை எப்பேற்பட்டதுங்க? அதுவும் என்னைக்கும் மூப்பதில்லை, என்றும் இளமையோடு இருக்கக்கூடிய மழவிடை. மழவிடையார்க்கு வழி வழியாளாய் மனம் செய் குடிப்பிறந்த பழ அடியாருடன் கூடி எம்மானுக்கே பல்லாண்டு கூறுதுமே அப்படின்னு திருப்பள்ளார். அப்படி மழவிடை உடைய பெருமானுடைய அன்பர்க்கு, அடியார்களுக்கு ஒல்லை வந்து உற்ற செய்கை, சிவபெருமானுடைய அடியார்களுக்கு ஒல்லை அப்படின்னா துன்பம், இடர். துன்பம் வந்த பொழுது உற்ற செய்கை செய்யக்கூடியவர் நாயனார். அது என்னங்க உற்ற செய்கை? உற்றிடத்து ஒல்லையில் வந்து உற்ற செய்கை உதவும். பொருள் கொள்ளும் பொழுது என்ன பண்ணோம்? உற்றிடத்து ஒல்லையில் வந்து உற்ற செய்கை உதவும் எரிபத்தர். உதவும் எரிபத்தர், உற்ற செய்கை உதவும் எரிபத்தர், ஒல்லையில் உதவும் எரிபத்தர், உற்றிடத்து உதவும் எரிபத்தர். அப்படியா? துன்பம் வந்துருச்சா, சரி விடு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிலாம் இல்லை. துன்பம் நடந்த இடத்திலேயே இம்மீடியட் அப்படிங்கிறமே, இம்மீடியட்டா உடனுக்கு உடன் அப்படிங்கிறதா உற்றிடத்து. அப்ப இடையூறு உற்ற அந்த இடத்திலேயே, இந்த இடம்னு சொல்லும் பொழுது காலமும், எப்ப இந்த துன்பம் நடந்துச்சோ அந்த நிமிஷமே அந்த இடத்திலேயே என்ன பண்றாரு? வந்து உற்ற செய்கை உதவும் எரிபத்தர். என்ன பண்ணுவாரு? அந்த இடத்துக்கு வருவார். முதல்ல வந்து உற்ற செய்கை, அந்த இடையூரை நீக்குவதற்கு உரிய செய்கையை செய்யக்கூடியவர் எரிபத்த நாயனார். எவ்வளவு அருமையா சொல்லியிருக்கிறார் பாரு. உற்றிடத்து வந்து, ஒல்லையில் வந்து, ஒல்லையில்னா விரைவா, ஒல்லையில் வந்து அப்படின்ட்டார். ஒல்லையாரி உள்ளம் உள்கி வேகம். எப்படி வருவாரு? அந்த இடத்துக்கு வேகமா வருவாரு. வந்து அந்த இடத்தில்
அந்த நேரத்திலேயே அந்த துன்பம் அடைந்த அடியாருக்கு அந்த துன்பத்தை நீக்குவதற்குரிய செய்கையை செய்து உதவுவார். அவருடைய அந்த தொண்டை இந்த வரியில் அருமையா சொல்லிட்டார். வேகமா வருவாரு, வந்து அந்த துன்பம் நிகழ்ந்த காலத்திலேயே நடந்த இடத்திலேயே உதவுவார் அப்படின்ட்டார். அதனால பரவாயில்லைங்க, சிவபெருமான் பார்த்துக்குவார், பரவாயில்ல, அவர் தலையெழுத்துங்க, அனுபவிக்கிட்ட அப்படின்லாம் இல்லை. எரிபத்த நாயனார் தொண்டு என்னன்னு நம்ம தெரிஞ்சிட்டாதான் ஒரு புராணத்தை உணர முடியும். அவரை ஏன் சேக்கிலார் ஒல்லையில் வந்து உற்றிடத்து உதவும் செய்கை அப்படிங்கிறாரு? உதவுதல் என்பது உடனடியாக நடக்கணும். அது இந்த துன்பம் நடந்த இடத்திலேயே அந்த கால தாமதம் இல்லாம நடக்குது. அதான் இங்க முக்கியம். நீரார் எல்லையில் புகழின் உதவும் நீரார். அவர் பேர் என்ன? உற்ற உதவி. அன்பர்களது இடையூறுகளை தவிர்ப்பதில் எரிபத்த நாயனுடைய தீவிரத்தை இந்த இடத்துல சொல்றார். தீர்ப்பதற்கு பொருந்திய செயலை செய்கிறார், அதுதான் அவருடைய தொண்டு. அவர் பேர் நீரார்னார். நீர்மையை உடையவர், உள்ளத்தில் அவ்வளவு அன்புடையவருங்க. எல்லையில் புகழின் மிக்க எரிபத்தர் அவர் பேர். அவர் யாரு? எல்லையில்லாத புகழ் உடையவர். கொஞ்சம் நஞ்சலாம் இல்லைங்க. அவர் புகழ சொல்ல முடியாது. இதை ஒரு வட்டம் கட்டம் போட்டு டேப்பில் அளந்து இந்த படியில் அளந்தெல்லாம் அளவிட முடியாத புகழை உடையவர். அளவுபடாத புகழ், புகழின் மிக்கவர்ன்ட்டார். அவருடைய புகழ் மிக்கது. அப்பேற்பட்ட பெருமையுடைய எரிபத்தருடைய அந்த பெருமையை எம்மால் சொல்லலாம் சொல்றாரு. அப்பேற்பட்ட அடியாருக்காக அவர் துன்பத்தை நீக்கக்கூடிய தொண்டர், எல்லையில்லாத புகழுடைய இளைமலிந்த வேள்நம்பி ஆகிய எரிபத்தருடைய பெருமையை நான் சொல்ல முடியுமா? எம்மால் சொல்லலாம் படித்தன்று. எல்லையில்லாத புகழ்னு சொல்லிட்டார். இப்போ நான் அந்த புகழ், அவருடைய பெருமையை நான் எப்படிங்க சொல்றது? நான் ஒரு பெருமையெல்லாம் என்னால் சொல்ல முடியாது. இருந்தாலும் ஆசையாலேனும், ஏனும் ஆசையால், ஆசையாலேனும் சொல்லலுற்றாம். நான் ஒரு புகழை சொல்லணும்னு சொல்லல, என்னுடைய ஆசையாலனாச்சும் சொல்லலான்னு சொல்றேனே தவிர அவர் புகழலான 57 பாட்டில் சொல்லி முடிக்க முடியாது. நீங்கள் ஏதோ 57 பாட்டில் சேக்கிலார் எரிபத்த நாயனார் புராணத்தை அவர் பெருமையெல்லாம் சொல்லி முடிச்சிட்டாருன்னு நீங்கள் ஏதோ வரையறை வச்சுக்காதீங்க. அவர் பெருமையை, அவர் புகழ் எல்லையில்லாதது, அதெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் அதனை சொல்ல வேண்டும் எனும் விருப்பம், இப்படி விருப்பம் வந்துருச்சு, ஆசை வந்துருச்சுன்னா அந்த ஆசை ஏதாவது ஆராய்ச்சி பண்ணுமா? ஆசை என்ன பண்ணும்? வெட்கமறியாதுன்னு சொல்லுவாங்க. ஆசை வந்துருச்சுன்னா சொல்லலாமா வேணாமா, இல்லை இப்போ பார்க்கலாமா கேட்கலாமா அப்படின்னு சொல்லி ஏதாவது ஆராய்ச்சியெல்லாம் பண்ணுமானா கிடையாது. அதனால என்ன பண்ணார்? அந்த ஆசையாலேனும் சொல்லலுற்றாம். அதனால அவர் புகழை சொல்லலாமா சொல்ல முடியாதா அப்படின்னு ஆராய்ச்சியெல்லாம் பண்ணல. ஆசை வந்துச்சு, விருப்பம் வந்துருச்சு, அவர் பெருமையை சொல்லணும்னு எனக்கு மனசுல விருப்பம், அதனால் சொல்லலுற்றாம். ஏன்? பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. திருமந்திரத்துல சொன்னாரு, ஆசை அருமின், ஆசை அருமின் ஈசனோடு ஆயின் நும் ஆசை அருமின். பெரியவங்களாம் சொல்லியிருக்கிறாங்களே. நம்ம அறிவை கொண்டு
சிவபெருமானையோ அவனுடைய அடியார்களையும் அறியவே முடியாது. நம்முடைய அறிவு. அதனால இந்த இடத்துல சொன்னாரு ஆசைனாரு. ஏன் ஆசைனாரு? ஆசை விடமின் ஆசை அருமின் திருமுறள் ஆசை அருமின்னு சொல்லியிருக்கிறாரு. இங்க சேக்கிழார் சொல்றாரு ஆசையினால் ஏனும் சொல்லலுற்றாம் அப்படின்னா அதுக்கு மணிவாசகர் திருவாசகத்துல ஆசை பத்தினே பாடியிருக்கிறார். அப்ப இந்த ஆசை எதுக்காக அப்படின்னா சேக்கிழார் பெருமான் கூடிய ஆசை இல்லை. இது இந்த ஆசை இந்த உலகத்தை நல்வழிப்படுத்தக்கூடிய ஆசை. இப்போ ஏன் சேக்கிழார் பெருமான் ஆசைப்பட்டார்? அவருக்காக ஏதாவது ஆசைப்பட்டாரா? இல்லை. இந்த உலக உயிர்களை நல்வழிப்படுத்த வேண்டும், அதற்கு எரிவத்த நாயனாருடைய பெருமையை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டார். வேதநெறி தழைத்தோங்க மிகு செய்வ துறை விளங்க பூத பரம்பரை பொழிய குழந்தை வேணுசாமின்னு சிவபாத இருதயர் போய் கேட்டார். இதுக்கு வேதநெறி தழைத்துவோங்க மிகு சைவ துறை விளங்க பூத பரம்பரை பொழிய இந்த சைவ நெறியை நிலைநாட்டுவதற்கு குழந்தை வேண்டும்னு கேட்டாராம். இதுபோல உலக உயிர்கள் பொருட்டு சேக்கிழார் பெருமான் ஆசைப்படுகிறார். இந்த ஆசை உலகத்திற்கு நல்வழிப்படுத்தக்கூடிய ஆசை. அதனால ஆசையினால் சொல்லலுற்றாம் அப்படின்னார். பொன்மலை புலிவென்று ஓங்க புதுமலை இடித்து போற்றும் அந்நெறி வழியே ஆக அயல் வழி அடைத்த சோழன் மன்னிய அனபாயன் சீர்மரபின் மாநகரமாகும் தொல்நெடும் கருவூர் என்னும் சுடர்மணி வீதி மூதூர். நேரா நாட்டு சிறப்பும் நகர சிறப்பும் சொல்லிட்டார். எரிவத்த நாயனார் அவதாரம் செய்த நாடு எப்பேற்பட்டது தெரியுமா? சோழ நாடுன்னு சொல்வதற்கு என்ன அருமையா சொன்னார் சேக்கிழார் பெருமான். பொன்மலை புலி வென்று ஓங்க, புலி வென்று பொன்மலை மீது ஓங்கியதாம். இப்போ பொன்மலைங்கிறது இந்த இடத்துல இமயமலை. இமயமலையும் பொன்மலைன்னு சொல்லுவாங்க. இமயமலை சிகர் நம்ம திருமலை சிறப்பில் பார்க்கும் பொழுது சேக்கிழார் சொன்னார் பொன்னின் வெண்திரு நீரு புனைந்து என அப்படின்னு. கைலாயமலை இந்த இடத்துல பொன்மலை என்பது இமயமலை சிகரத்தில் புலிக்கொடியை இமயத்து உச்சியில் புலிக்கொடி நாட்டிய செய்தி பழந்தமிழ் நூல்களில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சோழர்கள் அவர்களுடைய சரித்திரத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது கோட்டு உயர் பனிவரை குன்றின் உச்சியில் சூட்டிய வளர்புலி சோழர்னு சொல்லுவாங்க. அப்ப இங்கிருந்து இப்ப நாம தமிழ்நாடு இமயமலை எங்க இருக்குது? நம்ம பாரத திருநாட்டினுடைய எல்லைன்னு சொல்றோம் இமயமலை. அந்த இமயமலை சிகரத்துல புலிக்கொடியை நாட்டி இருக்கிறார்கள். இன்னைக்கு நம்ம இந்திய தேசிய கொடி இராணுவ வீரர்கள் இருக்கிறாங்களே, மாதிரி அந்த காலத்தில் புலிக்கொடியை நாட்டினார்களாம். அப்ப அந்த இவ்வாறு செய்தவர் கரிகாச்சோழர் என்று சரித்திரங்களில் குறிக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட சோழ மரபில் அனபாயன் சீர் மன்னிய, அப்ப புலிக்கொடி பொறித்த சோழர்கள் முதல் நிகழ்காலத்திலே என்னை இந்த பெரிய புராணத்தை பாடச் சொல்லி உபகாரம் செய்தாரு அனபாய சோழர் வரைன்னு அர்த்தம். இங்கே அனபாய சோழரை சொன்னாரு. நன்றி நன்றி மறப்பது நன்று அன்று, அது அல்லது நன்றி அல்லத அன்றே மறப்பது நன்றுனார் திருவள்ளுவர். நன்றியை மறக்கிறது நல்லதில்லை அப்படின்ட்டார். சேக்கிழார் பெருமான் 11 இடங்களில் சொல்கிறார். இந்த ஒன்று அனபாய சோழருடைய பேர் திருநாமம். அப்போ புலிக்கொடி நாட்டி அந்த சோழர்கள் வம்சம்னு அர்த்தம். அன்று தொட்டு இன்னைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அனபாய சோழ சக்கரவர்த்தி வரை சிறப்பால் நிலை பெற்று வருகின்ற
சோழர்களுடைய தலைநகரில் முக்கியமான ஒரு நகர் கருவூர் என்று சொல்லக்கூடியது. இதுக்கு முன்ன பார்த்தோம் பழையாறை, திரு ஆரூர், இதெல்லாம் சோழர்களுடைய முக்கியமான தலைநகரம். அங்கதான் முடிசூட்டிக் கொள்வார். அப்படிப்பட்ட இன்றியமையாத நகரங்களில் தலைநகரமாக விளங்கியது கருவூர் என்ற அற்புதமான மாநகரம். நமக்கு அருகிலேயே கருவூர் என்ற திருநகரம் மாநகரமாகும். தொல்நெடும் கருவூர் தொன்மையும் புகழும் உடையது. ஏன்? சோழர்கள் ஆட்சி செய்வதால தொன்மையும் புகழும் உடையது. புதுமலை இடித்து போற்றும் அந்நெறி வழியே ஆக அயல்வழி அடைத்த சோழன் மன்னிய அனபாயன் சீர் மரபு. சோழர்களுடைய அனபாய சோழருடைய மரபு என்ன மரபு தெரியுமா? புலிக்கொடி நாட்டிய சோழர்கள் மரபு. அது மட்டுமல்ல, மழையிடுத்து போற்றும் புதுநெறி வழி. காவல் புரியக்கூடிய திறத்தை சொன்னார். அயல் வழி அடைத்த சோழன். அப்ப அந்நாள் வழங்கிய அந்த இதில் என்ன பொருள் அப்படின்னா, ஒரு நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய நிலையில் தான் ஆளக்கூடிய நாட்டுக்கு அயல் நாடுகளிலிருந்து யாரும் தங்கள் அனுமதி இல்லாமல் யாரும் அந்த நாட்டுக்குள்ளே புகுந்துடக்கூடாது. அப்படி புகுந்தா என்ன ஆகும்? ஆட்சி செய்யக்கூடிய தன்னுடைய நாட்டுக்கு கேடு விளையும், வாழக்கூடிய உயிர்களுக்கு துன்பம் ஏற்படும் இல்லையா? அதனால ஒரு நாட்டை கைப்பற்றியவுடன் என்ன பண்ணுவாங்க? தான் செய்த புது வழி, ஒரு புது வழியை உருவாக்கி பிற வழிகளை எல்லாம் அடைத்து, பழக்கப்பட்ட வழிகள் இருந்தால் என்ன பண்ணுவாங்க? அயல் நாட்டிலிருந்து எதிரிகள், பகைவர்கள் துன்பம் விளைவிப்பதற்கு உள்ள வரக்கூடும். அதனால் அயல் வழி அடைத்த சோழன் இப்படி மலைகளை இடித்து போற்றும். போனீங்கன்னா பார்க்கலாம், நீங்கள் நம்ம இந்த மலைகளை குடைந்து இன்னைக்கு சாலைகளை உருவாக்கக்கூடிய என்ன சொல்லுவது வல்லமை, இன்னைக்கு இருக்கக்கூடிய திறனை நான் பார்த்து நம்ம வியந்து போகிறோம். மலையை குடைஞ்சி பாரு, இந்த மலையில் ஏறி சுற்றி புற்றி 3 மணி நேரம் 4 மணி நேரம் போய் மறுபடியும் இறங்கி அந்தாண்ட போகணும். இப்போ என்ன பண்ணிட்டாருங்க? அப்படியே அரசாங்கம் மழை ஒரு பேரிடர் காலத்திலாம் பாதை அப்படியே மண் சரிஞ்சு போக்குவரத்துக்கு வசதி இல்லாமல் பாதை அடைச்சி போக்குவரத்தே நடைபெறாமல் ஸ்தம்பித்து போயிடுது. அதனால் என்ன பண்ணியிருக்கிறாங்க? மலையை குடைஞ்சி, நீங்கள் கேரளா போகிறப்ப பார்த்தோம், அஞ்சைக்கிழம் போகிறப்ப, அதே மாதிரி நீங்கள் காசி போகிறப்ப புகை வண்டியில் ரயிலில் போகிறப்ப எல்லாம் பார்க்கலாம். நீங்கள் அமர்நாத் போகிறவங்க நிறைய பார்க்கலாம். அங்கே இடையூறுகளை தவிர்ப்பதற்காக என்ன பண்ணியிருக்கிறாங்க? மலையை குடைஞ்சி, அதுக்கு பேர் சொல்கிறாங்க டனல் அப்படின்னு சொல்கிறாங்க ஆங்கிலத்தில், சுரங்கப்பாதை. இதை நாம் இன்றைக்கி பார்த்து வியக்கிறோம். அடடா என்னடா இவ்வளோ டெக்னாலஜியான. சோழர்கள் அந்த காலத்திலே செஞ்சாங்க. அன்றைக்கி என்ன இருந்துச்சு? எந்திரம் இருந்துச்சு? எத்தனை இன்ஜினியர் இருந்தாங்க? என்ன சாதனங்கள் இருந்தது? அவ்வளவு மதிநுட்பம் வாய்ந்த சோழர்கள் பகைவர்கள் உள்நுழையாத வண்ணம் மலையை இடித்து போற்றி அயல் வழி அடைத்து நாட்டை காத்து வந்தார்கள் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றார். மலையினை இடித்ததால் குறுக்கிடாதபடி வழி உண்டாக செய்து காவல் புரியக்கூடியவர். ஏன்னா ஒரு அரசனுக்கு அங்கங்கள் 6ன்னு திருவள்ளுவர் சொன்னார். எத்தனை? ஒரு அரசன்னா அவனுடைய அங்கம் என்பது 6: படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண். 6 சொன்னார். படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண். 6ம் உடையான் அரசருள் ஏறு. ஏறுனா சிங்கம். இந்த 6 இருக்கிறவன் தான் சிங்கம் மாதிரி ஆட்சி. எல்லாமே இருக்கணும் இதில் அங்கம். ஒரு அரசாட்சினா இந்த 6 இருக்கணும், அங்கம் அத்தனை இருக்கணும்னு அர்த்தம். 6ம் அப்படி சொல்கிறப்ப அரண் என்பது ரொம்ப முக்கியம். அரண்னா பாதுகாப்பு. இப்போ நாட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்ல. இப்போ நம்ம ஒவ்வொரு நாடும்
இன்னைக்கு நிலையில் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க இராணுவ வீரர்கள் வைத்து எல்லையை பாதுகாக்கிறாங்க இல்லைங்களா? அதுபோல சோழ மன்னர்கள் மலையை குடைந்து புது வழி அமைத்து அயலவர் வந்து உள்ள புகாத வண்ணம் அரண் பாதுகாப்பு. அயல் நாட்டவர் நீர் வழியாலும் நில வழியாலும் ஆகாய வழியில் எப்படி வேணாலும் வரலாம். பாதுகாப்பு என்பது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். இந்த இடத்துல எப்படி வேணாலும் பகைவர்கள் தாக்கலாம். அத்தனைக்கும் ஆயத்தமாக அரசு இருக்கணும். அதான் அந்த சோழ மன்னர்கள் அவ்வளவு அந்த அரண் பாதுகாப்பு அவ்வளவு மதிநுட்பத்தோடு ஆட்சி செய்தார்கள். அப்படிப்பட்ட சோழ மரபு அனபாய சோழ சக்கரவர்த்தி வரை இப்ப ஆண்டு கொண்டிருக்கிறாரே அனபாய சோழர், அவர் மரபு சோழ மரபு. இந்த சோழ மரபினுடைய மாநகரமாகும் கருவூர், தொல்நெடும் கருவூர். எப்படி சொன்னாரு? இந்த இடத்துல அனபாய சோழரை சொல்வதற்கு தன்னை இந்த புராணம் பாடுவித்த அனபாய சோழர் பாடுவித்தது மட்டும் இல்லைங்க, இந்த புராணத்தை பாடுவித்ததனால சைவ உலகத்துக்கு அனபாய சோழர் செய்த பெரும் தொண்டு மறக்கக்கூடாது. அந்த நன்றியை மறக்கக்கூடாதுன்னு சேக்கிழார் நினைச்சார். தன்னை பாட வச்சதுக்கு நன்றி இல்லைங்க, இந்த புராணத்தை சொல்வதனால சைவ உலகத்துக்கு அனபாய சோழர் செய்த தொண்டு இருக்குது பாருங்க. அனபாய சோழர் இல்லைன்னா நாயன்மார்கள் தெரியாது இல்லையா? இப்ப சைவ உலகத்துக்குள்ள அவர் தொண்டு செஞ்சிருக்கிறாரு. அதனால் அந்த அனபாய சோழ அரசரை சேக்கிழார் பெருமான் 11 இடங்களை பாராட்டுறார். அதுல இந்த ஒரு இடம், தொல்லை நெடும் தொன்மையும் நெடுமையும் கொண்ட பெருமையும் கொண்ட வழி வழியாக விளங்கக்கூடிய மாநகரம் கருவூர். அந்த கருவூரின் சுடர்மணி வீதி மூதூர், பழமை பொருந்திய சுடர்மணி மூதூர் கருவூர். மாமதில் மஞ்சு சூழும் மாளிகை நிறைவின் சூழும் தூமணி வாயில் சூழும் சோலையில் வாசம் சூழும் தேம்மலர் அழகம் சூழும் சிலமதி தெருவு சூழும் தாம் மகிழ்ந்து அமரர் சூழும் சதமகன் நகரம் தாழ. சூழும் சூழும் இந்த சொல்லாட்சிய இந்த பாடல்ல சேக்கிழார் பெருமான் கையாண்டிருக்கிறார். இது அவருடைய கவிச்சிறப்பு. இந்த சூழுங்கிற வார்த்தைக்கு ஒரே பொருள் இல்லை, இது தமிழுடைய சிறப்பும். எத்தனை இடத்துல சொல்றாரு பாருங்க, சூழும் மஞ்சு சூழும் விண் சூழும் மாமணி வாயில் சூழும் சோலையில் வாசம் சூழும் தேமலர் அழகம் சூழும் சிலமதி தெருவும் சூழும் தாமகிழ்ந்து அமரர் சூழும். 7 தடவை சொல்லியிருக்கிறார். நகர சிறப்பை விரித்து சொல்கிறார். இந்த நகரம் இப்பேற்பட்டது தெரியுமா? சதமகன் நகரம் தாழ, அதான் செய்தி. சதமகன் அப்படின்னா இந்திரன். இந்திரனுக்கு பேர் என்ன? சதம்னா 100, மகம் யாகம், 100 யாகத்தை செய்ததனால அவனுக்கு பேர் என்ன? சதமகன். 100 யாகங்களை செய்து அதன் வாயிலாக இந்திரன் என்ற பட்டத்தை பெற்றவர். சிவபெருமானுக்கு 100 யாகங்கள் செய்து சிவபெருமானிடத்திலிருந்து இந்திர பட்டத்தை பெற்றவர். சிவபெருமான் கொடுக்க இந்திரன் என்ற பட்டத்தை பெற்று வாழக்கூடிய இந்திரன் 100 யாகங்கள் செய்ததனால தான் இந்திரன். நீ கந்தபுராணத்தில் சொல்லும் பொழுது கச்சியப்ப முனிவர் சொல்லுவார், 1008 அண்டங்களை அடக்கி ஆண்ட சூரபதுமன் எல்லா தேவர்களையும் பிடிச்சிட்டான். திருமால், பிரம்மா, அக்னி, யமன், குபேரன், எல்லாம், வருணன், வாயு, இந்திரன். இந்திரன் மட்டும் சூரபதுமனால் பிடிக்க முடியல. ஏன் அப்படின்னா அவன் சிவபெருமானிடத்தில் அவ்வளவு அன்பு கொண்டவனும். அதனால் அவன் மட்டும் எஸ்கேப் ஆயிடும். இந்திரன் மட்டும் கடைசி வரலும்
சூரபதுமனால் பிடிக்க முடியாத. ஏன் அவரை சிவபெருமான் நினச்சி தவம் செய்கிற 100 யாகம் செஞ்சவனாச்சே. அவன் இந்திரலோகத்தை பிடிச்சான் சூரபதுமன், அவன் மகனை சிறை பிடிச்சான். ஆனால் இந்திரன் அவன் சதமகன். இப்படி 100 யாகம் செய்து இந்திர பட்டம் பெற்ற அந்த இந்திரன் என்ன பண்ணா? இந்திரன் சதமகன் நகரம் தாழ. அவ்வளவு பெரிய இந்திரலோகம். இந்திரலோகத்தை பார்த்தீங்கன்னா வேங்கப்பா, கற்பக மரம் தான், கற்பக விருஷந்தான், பூரா அப்படியே இன்பமயமாக இருக்கும். கண்கொள்ளா காட்சிங்கிற அந்த மாதிரி. சரி, இந்திரலோகத்தை பார்த்துட்டிங்களா? கரூரை வந்து பாருங்க. இந்திரலோகம் அட ஆமாம், சதமகன் நகரம் தாழ. இந்திரலோகம்லாம் எங்கே போச்சு? கரூரை வந்து பாருங்க. இந்திரலோகம்லாம் சும்மா எதுக்காகும் அப்படின்னா சேக்கிழார். ஏன்? சதமகன் நகரம் தாழ மாமதில் மஞ்சு சூழும். மஞ்சுனா மேகம். இந்த மேகங்கள் இந்திரலோகத்தில் இருக்குது, இங்கேயும் இருக்குது. இப்போ இந்த நகரத்தினுடைய உயர் மதில் இருக்குது பாருங்க, அந்த உயர்ந்த சுவர் மதில் அப்படியே பார்க்குறப்ப மேகங்கள்லாம் அப்படியே சூழுதான். ஏன்? அப்ப இந்திரலோகத்தில் இருக்கக்கூடிய மேகங்கள் இந்திரனது வாகனமாக மட்டும்தான் பயன்படுமே தவிர இந்த உலகத்துக்கு மழை ஏதாவது பொழிய போகுதா? மழை பொழிந்ததனால இங்க பயிர்கள் விளைய போகுதா? பயிர்கள் விளைந்ததனால உயிர்கள் விளைய போகுதா? அப்படி விளைந்த உயிர்களினால் பூவும் நீரும் கொண்டு இறைவனை பூசிக்க முடியுதா? பூசிக்க முடிஞ்சு ஏதாவது புண்ணியத்தை சேர்க்க முடியுமா? இந்திரலோகத்தில் இருக்கக்கூடிய மேகத்தின் பயனால். இந்திரலோகத்தில் இருக்கக்கூடிய மேகங்கள் இந்திரனுடைய வாகனம், அவ்வளோதான். யானை போல. இந்த மேகத்தை யானைக்கு ஓமையா சொல்லுவாங்க. ஆனா கருவூர் நகரும் மாநகரத்தில் இருக்கக்கூடிய மஞ்சு சூழும் மாமதில், இங்க சூழ்ந்து இருக்கக்கூடிய மேகங்கள் மண்ணிற்கு மழையை தரும். மழை பயிரை செழிக்கச் செய்யும். பயிர் வளர்ந்தால் உயிர்கள் வளரும். உயிர்கள் வறுமையில்லாமல் வாழும் பொழுது, போகத்தை துய்க்கும் பொழுது, தனக்கு இந்த கருணையை செய்த இறைவனுக்கு பூவும் நீரும் கொண்டு வழிபாடு ஆற்றி சிவபுண்ணியத்தை உயிருக்கு சேர்க்கக்கூடிய தவத்தை பெறும். அதுக்கு காரணம் என்ன? மழை. எங்கேருந்து வரும்? மேகம். மாமதில் மஞ்சு சூழும். அப்போ இந்திரலோகத்தில் இருக்கக்கூடிய மேகம் பெருசா? கரூர் மாநகரத்தில் சூழ்ந்திருக்கக்கூடிய மேகம் அடையாங்க. அந்த மேகம் பிரயோஜனம் இல்லை. இந்த மேகம்தான் சதமகன் நகரம் தாழ மாமதில் மஞ்சு சூழும். மஞ்சுனா மேகம். மாளிகை நிறைவின் சூழும். அடுத்து சொன்னார், வரிசையாக அமைந்திருக்கக்கூடிய மாளிகை கூட்டங்கள். என்னங்க அங்க இந்திரனுக்கு மட்டும்தான் மாளிகை இருக்குது? எல்லாத்துக்குமா இந்திரன் எல்லாரும் எல்லாம் மாளிகையில் இருங்கன்னு சொல்லி இந்திரலோகத்தில் வேலை செய்கிற பணியாட்களுக்கெல்லாம் ஆளுக்கு ஒரு மாளிகையை கொடுத்துருக்குறான்? எல்லாம் போய் மண்டபத்தில் படுங்க. மாளிகை யாருக்கு? அடையாங்க. இங்கே வந்து பாருங்க, மாளிகை நிறைவின் சூழும். கூட்டம் கூட்டமாக மாளிகை இருக்குதான். 1 2 இல்லைங்க, மாளிகை நிறை. கூட்டங்கூட்டமாக அந்த மாளிகைகள் அப்படியே வானத்தை முற்ற அளவுக்கு இருக்கக்கூடிய மாளிகைகள் அப்படியே வரிசையா தவள நெடுமாடம். அத்தனை மாளிகைகள் நிறைந்திருக்கிறது கருவூர் மாநகரம். அதனால சதமகன் நகரம் தாழ மாளிகை நிறைவின் சூழும். மேகத்தை சொன்னாரு, மாளிகை சூழ். தூமணி வாயில் சூழும். தூமணி, தூய்மை செய்யும் மணிகள் இழைத்த வாயில். இந்த மணிகள் கட்டப்படுவது அழகுக்கு இல்லை, தூமணினர். இந்த மணிகள் தூய்மை செய்யக்கூடியதான். இப்ப தூய்மைகள் செய்யும் மணிகள் இழைத்த வாயில். இதை உணரல நாம். அதுக்கெல்லாம் இன்னைக்கு விலையை போட்டு அது விலை மதிப்புடையது அப்படின்னு வாங்கி
என்ன பண்றான்? இந்த மணிகள் என்பது நமக்கு தூய்மையை செய்யக்கூடியது. இன்னமும் இந்த ஸ்படிகம் இப்படிலாம் போட்டால் என்ன பண்ணுங்க, உடம்புல இருக்கக்கூடிய ஒரு தீங்குகளை நீக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு மணிகளுக்கும் ஒரு வகையான ஆற்றல் உண்டு, நம்முடைய தீங்குகளை எல்லாம் தூய்மை செய்யக்கூடியது. அதான் இந்த இடத்துல சொன்னாரு, அந்த தூய்மை செய்யக்கூடிய மணிகளால் இழைத்த வாசல், மாளிகைக்கு வாசல் எப்படி இருக்குதுங்க, அந்த வாசலை அழகுபடுத்துறதுக்கு மணிகள் கட்டியிருந்தாங்க. அப்படியே தூமணி அப்படின்னு ஒன்று பொருள். இன்னொன்று சோழர்கள் இல்லையா, ஏற்கனவே படித்தோம் திருவாரூர் நகர சிறப்பில் அனபாய நம்ம மனுநீதி சோழருடைய வரலாறு படித்தோம். அந்த மணிவாயிலில் ஆராய்ச்சி மணி கட்டப்பட்டிருந்தது. மணிவாயில் அது ஒரு பொருள். சோழர்கள் தன்னுடைய அரசாட்சியில் உயிர்களுக்கு துன்பம் வரக்கூடாது, வந்தால் அந்த துன்பத்தை மறுபடியும் வேற உயிர்களுக்கு துன்பம், அவ்வகையான துன்பம் வரக்கூடாது என்று அதற்குரிய நீதியை வழங்கி அந்த துன்பத்தை போக்குவதற்காக ஆராய்ச்சி மணியை கட்டியிருந்தான். அப்படி எதுவும் இந்திரலோகத்தெல்லாம் கிடையாது. அதனால் சதமகன் நகரம் தாழ தூமணி வாயில் சூழும். அடுத்தது சோலையில் வாசம் சூழும். சோலையில் வாசம் சூழும். இந்திரலோகத்தில் ஒரே மரம் தான் அங்கே இருக்கிறது, கற்பக மரம், கற்பகப்பூ. அதை ஒன்று தான் பறித்து கொண்டு வந்து காத்துக்கிட்டு இருப்பாங்க. இறைவன் எங்கே வெளிப்படுவான் பாருங்க. எரிபத்த நாயனார் புராணம் நடந்துட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாமி வரப்போகிறாரு. அதனால் பூவெல்லாம் பறித்து ரெடியாக வச்சுருப்போம். சாமி வெளிப்பட்ட உடனே சிவசிவான்னு தூவோன்னு காத்துக்கிட்டு கிடக்கிறாங்க. கருவூர் மாநகரத்தில் வந்து பாருங்க, சோலையில் வாசம் சூழும். என்னென்ன மலர், விதவிதமான மலர்கள், நறுமணமிக்க மலர்கள். சிவகாமி ஆண்டார் தொண்டு செய்ய போறாரு. அவர் என்னென்ன மலர் பறித்து எந்தெந்த விதமாக சாமிக்கு மாலை கட்டுறாரு அப்படின்னு பார்க்க போறோம். அப்போ அத்தனை மலர்களை எங்கேருந்து பறிச்சாரு? கருவூர் மாநகரத்தில் இருக்கக்கூடிய சோலை தான். புது புது மலர்கள், விதவிதமான மலர்கள், நறுமணமிக்க மலர்கள். சோலையில் அந்த மலர்களுடைய வாசம் சூழும். அதனால் சதமகன் நகரம் தாழ சோலையில் வாசம் சூழும். தேமலர் அழகம் சூழும். அழகம் தேமலர் சூழும் சிலமதி. அப்போ இந்த இடத்துல அழகம் தேமலர் சூழும் என்று பொருள். ஒரு அழகம் தேமலர் சூழும், சிலமதி தெருவும் சூழும், சதமகன் நகரம் தாழ தாம் மகிழ்ந்து அமரர் சூழ்கிறார்கள். ஒவ்வொன்றா சொல்லிட்டு வந்தவர், கூந்தலில் தேன் பொருந்திய மலர்களை சூழ்ந்து, அந்த மலர்கள் சூழ கூந்தலில் அணிந்திருக்கக்கூடிய மதி போன்ற முகத்தையுடைய பெண்கள் தெருவில் சூழ்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றார். அதன் பிறகு தாம் மகிழ்ந்து அமரர் சூழும். தேவர்கள் எல்லாம் வந்து, அடடா கருவூர் பசுபதீஸ்வர பெருமானை பார்க்க மாட்டோமா, நமக்கு அனுமதி கிடைக்காதா அப்படின்னு என்ன பண்றாங்க? தேவர்கள் அமரர்கள்லாம் வந்து சூழ்ந்திருக்கிறார்களாம் பெருமானை வழிபட. இதெல்லாம் ஒப்பிட்டு பார்த்தா இந்திரனுடைய நகரம் தாழ, அவன் இந்திரலோகனா என்னத்துக்குங்க ஆகுது? இந்த மாநகரம் கருவூர் மாநகரத்தை பார்த்த பிறகு இந்திரலோகம்லாம் சும்மாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மதில் சூழும், மாளிகை சூழும், வாயில் சூழும், வாசம் சூழும், மதி சூழும் என்று ஒவ்வொன்றா சொன்னார். இந்த இந்திரலோகத்துக்கு ஒரு பெரிய சிறப்பு உண்டு இந்த இடத்துல. ஏன்னா சதமகன் நகரம்னு சொல்கிறப்போ அதை நாம் சிந்திக்கணும். ஏன் இந்த பெரிய புராணத்துக்கு வகை தொகை நூல், அப்புறம் வகை நூல், இது விரிநூல். இப்போ தொகை நூலாக இருக்கக்கூடிய திருத்தொண்ட தொகையை கருணை செய்தது யாருங்க? தியாகராஜ பெருமான்.
அந்த பெருமான் இந்த மண்ணுலகத்துக்கு வந்த வரலாறு எப்படின்னா, இந்திரலோகத்தில் இந்திரன் திருமாலிட்ட வாங்கியது தான் விடங்க திருமேனி. திருமால் பார்த்தாரு, அடாடா எவ்வளவு அன்பு, 100 யாகம் செஞ்சியே, நான் கூட 1-2 யாகம் கூட செய்யறதுக்கு எனக்கெல்லாம் யோசனை இல்லை. என்ன முன்னிறுத்தி யாகம் செஞ்சால் போய் நான் அவிர்வாகம் வாங்கிறதுக்கு தான் என்ன வந்துச்சே தவிர உன்ன மாதிரி சிவபெருமான முன்னிறுத்தி யாகம் செய்யணும்னு எனக்கு ஒன்று. எவ்வளவு அன்பு உனக்கு. சரி சரி, நீங்கள் வச்சு பூசை பண்ணுறீங்களே அந்த சாமி எனக்கு கொடுங்க அப்படின்னு திருமால்கிட்ட. அப்போ இந்திரன்ட்ட வந்துட்டார் விடங்க திருமேனியாக வீதி விடங்க பெருமான். திருவாரூர் வீதியில் வந்து அருள் கொடுத்தனால அவருக்கு வீதி விடங்க பெருமான்னு பேர். அப்படி அந்த திருமேனியை இந்திரன் வைத்து பூசை செய்து கொண்டிருந்தார். இப்போ இந்திரலோகத்தில் ஒரு பெரும் துன்பம், அசுரர் படையெடுத்து வந்து இந்திரலோகத்தை அழிக்கிறார். இதை அறிந்த சோழ சக்கரவர்த்தி, மண்ணுலகத்திலே ஆண்டு கொண்டிருந்த சோழ சக்கரவர்த்தி இந்த மண்ணுலகத்திலிருந்து தேவ உலகம் போறார். யாரு? அவருக்கு பேர் முசுகுந்த சக்கரவர்த்தின்னு பேர், முசுகுந்த சோழ சக்கரவர்த்தி. அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, முற்பிறவியில் வானரம் குரங்கு இறைவனை கூவிலம் வில்வத்தினால இரவு தூக்கம் வந்து மரத்திலிருந்து விழுந்துடக்கூடாதுன்னு, தூக்கம் வராமல் இருக்கிறதுக்காக சிவபெருமானுக்கு வில்வர்ச்சனை பண்ணணும்னு இல்லை, தூக்கம் வந்து விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வில்வ மரத்தில் ஒரு வெள்ளை பறித்து போட்டார் அப்படின்னு ஒரு செய்தி சொல்லுவாங்க. அது எப்படியோ, ஆனால் சிவபெருமான் மீது அன்பு செலுத்தியதற்காக சிவபெருமான் ஒரு வரம் கொடுத்தார், அடுத்த பிறவியில் உன்னை சக்கரவர்த்தியாக பிறக்க வைக்கிறேன். சாமி ரொம்ப சந்தோஷம், ஆனால் ஒரு வருத்தம், நீங்கள் பாட்டுக்கு சக்கரவர்த்தியாக அதை இதையும் பிறக்க வச்சுறங்கிறீங்க, மனுஷனாக பிறந்தாவே பெரிய ஆபத்து. என்ன ஆபத்து? சாமி உன்னை மறந்துடுவேன், அதுதான் பெரிய ஆபத்து. இறைவனை மறக்கிறது தான் உயிர்களுக்கு பேராபத்து அப்படின்னு. மற்றதெல்லாம் சும்மா, இறைவனை மறந்திருப்பது. நம்பியார் சொல்கிறார், எற்றான் மறக்கேன் எம்பெருமா எழுமைக்கும். உன்னை நான் மறப்பனா, நீ 7 பிறவி எடுத்தாலும் உன்னை மறக்கக்கூடாது சாமி. புழுவாய் பிறக்கினும் புண்ணியா கேட்டாங்க. ஏன்னா மாயை எவ்வளவு வல்லமை. அதனால் சாமி ஒரே ஒரு விண்ணப்பம், என்ன, எனக்கு உடம்பு பூரா மனுஷ உடம்பு கொடுங்க, இந்த முகத்தை மட்டும் நான் இப்போ என்ன முகம் இருக்குதோ அதே மாதிரி கொடுங்க. அப்போ தான் உன்னை மறக்க மாட்டேன் போன ஜென்மத்தில். நன்றி விசுவாசம் இருக்கு எனக்கு சாமி. சரி அப்படியே ஆகட்டினார். அதான் முசுகுந்த சக்கரவர்த்தியாக அவதாரம். அப்போ மண்ணிலிருந்து விண்ணிற்கு சென்று வந்திருக்கிறார்கள் என்பது இந்த திருவாரூர் தலபுராணத்தில் விரிவாக சொல்லப்பட்டிருக்குது. நம்ம அவ்வளவும் சொல்ல முடியாது, இந்த செய்தியை மட்டும் பார்ப்போம். ஏன்னா இந்திரலோகங்கிறதுனால திருவேலிமலையில் இந்திரன் விமானம் தான் கொண்டாந்து இறக்கணும் தான் அந்த கோயில் விமானம். இந்திரன் விண்ணிலி விமானம் அப்படின்னு பேர். ஆனால் அத்தனை அன்புடையவன் இந்திரன். அதனால் தியாகராஜ பெருமானாகிய விடங்க திருமேனியை வைத்து பூசை செய்து கொண்டிருந்த இந்திரலோகத்தில் அசுரர்களால் துன்பம் நேர்ந்த பொழுது முசுகுந்த சக்கரவர்த்தி தேவலோகத்துக்கு இந்திரலோகத்துக்கு சென்று அந்த அசுரர்களோடு போரிட்டு வென்று இந்திரலோகத்தை காப்பாற்றி இந்திரனை நிம்மதியாக வாழ வைத்தார். பார்த்துக்கோங்க, முசுகுந்த சக்கரவர்த்தி போய் அசுரர்களை வென்றார் இந்திரலோகத்தில். அந்த காலத்தில் இந்திரன் தேவலோகத்துக்கு மனிதனாக பிறந்தவர்கள் போயிட்டு வந்திருக்கிறார் உடம்போடு. இன்னைக்கு ஒளிமயமாக வந்துட்டு போகிறாங்க. நம்ம உலகத்தில் அவ்வளோதான், நம்ம செஞ்ச தவக்குறையோ அவ்வளோதான் பார்க்க முடியும். ஆனால் தேவர்கள் வந்துட்டு போகிறாங்க, மனிதர்கள். அப்படிப்பட்ட அந்த இந்திரன் நன்றி பாராட்டி முசுகுந்த சக்கரவர்த்திக்கு இதே மாதிரி ஒரு தடவை அசுரர்கள் வந்து படையெடுத்தப்ப காப்பாற்றியவர் முருகப்பெருமான் சூரபதுமன்.
அந்த நன்றிக்காக இந்திரன் தன்னுடைய மகள் தெய்வ யானையை முருகப்பெருமானுக்கு மனமுடித்து கொடுத்தார். அது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் இங்கே முசுகுந்த சக்கரவர்த்திக்கு என்ன செஞ்சார்னா, அரசே உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, ஏதாவது நான் செய்யணும் உங்களுக்கு. அவர் என்ன கேட்க போறார்? இந்திரலோகத்தை கேட்க போறாரு. அவர் சிவபெருமான் மேல் அன்புடையவர். பார்த்தாரு, நீங்கள் வச்சு பூசை பண்ணுறீங்களா அந்த திருமேனி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் அந்த விடங்க திருமேனி எனக்கு கொடுத்தீங்கன்னா சந்தோஷம். இந்திரனுக்கு அப்படியே என்ன பண்ணுறதுன்னு போல திகைச்சு போயிடு. ஏன்னா கொடுக்குறேன், ஏதாவது கேளுங்க கொடுக்குறேன்னு சொல்லிட்டான், கொடுத்தாகணும். சரி மன்னிக்கணும், நாளைக்கு வாங்க கொடுத்துட்றேன் அப்படின்னு. சரி நாளைக்கு தானே வரேன் அப்படின்ட்டார். அதுக்குள்ள அதே மாதிரி 6 விடங்க திருமேனியை இந்திரன் தயார் பண்ணி வச்சுட்டான். அடுத்த நாள் வந்தார் வச்சு, சாமி எடுத்துக்கோங்க உங்களுக்கு எது வேணுமோ. சிவபெருமான் உள்ளே தானே இருக்கிறாரு. அவர் நினைச்சாரு அது உண்மையான திருமேனியை சிவபெருமான் உணர்த்தி காட்டினார். அவர் உண்மையான திருமேனி எடுத்துட்டார். இந்த 6 திருமேனியை எடுத்துகிட்டு போங்க, 7 திருமேனியாக கொடுத்து அப்படி கொண்டு வந்து இந்த மண்ணிலே திருத்தலங்கள் நிறுவப்பட்டிருக்கக்கூடியதான் சப்தவிடங்கத்தலம். அங்கே இருக்கிற எல்லா பெருமானுக்கும் தியாகராஜ பெருமான்னு பேர். மண்ணுலகத்தில் ஆட்சி செய்த பெருமான் விண்ணுலகத்தில் இருந்தவர் இன்னைக்கு மண்ணுலகத்தில் வந்துட்டார். அது இந்திரன்கிட்ட வந்தது. அப்படிப்பட்ட இந்திரலோகமே தாழ அங்கிருந்து சாமி எங்க வந்துட்டாரு? இந்திரலோகம்னா என்னங்க இந்திரலோகம்? சிவபெருமானே மண்ணுலகத்தில் தான் இருக்கிறார். அதனால கருவூர் மாநகரத்தை பார்க்கும் பொழுது சதமகன் நகரம் தாழ்ந்து போச்சு அப்படின்னு அருமையாக சொன்னார் பாருங்க. அந்த நகரத்தினுடைய சிறப்பை அருமையாக சொன்னார். கடகரி துறையிலாடும் களிமயில் புறவிலாடும் அடர்மணி அரங்கில் ஆடும் அறிவையர் குழல் வண்டாடும் படரொளி மருகில் ஆடும் பயில் கொடி கதிர் மீதாடும் தடநெடும் புவி கொண்டாடும் தனிநகர் வழமைதாள். அருமையாக சொன்னார். ஒவ்வொரு இடத்துலையும் சூழும் சூழும்னு போன பாட்டில் சொன்னார் பாருங்க. அப்போ அந்த பாட்டில் சொல்லும் பொழுது சொன்னார் பாருங்க, மதில் சூழும் அப்படின்னா முதல்ல சூழுங்கிறதுக்கு சுற்றும், மேகங்கள் சுற்றும். மாளிகை நிறைவின் சூழும் அப்படின்னா இந்த சூழுங்கிறது தங்குதல். தூமணி வாயில் சூழும்னா ஆராய்தல். சோலையில் வாசம் சூழும்னா பரவுதல், வாசம் பரவுது. தேமலர் அழகம் சூழும் சிலமதி தெருவும் சூழும் அப்படிங்கிறது பொருந்துதல் விரும்புதல் அப்படின்னு 6 அர்த்தம் உண்டு. சூழும் சூழுங்கிறது சுற்றுதல், தங்குதல், பரவுதல், ஆராய்தல், பொருந்துதல், விரும்புதல். இந்த மலர் மகளிருடைய கூந்தல்ல பொருந்தி இருக்குதான், விரும்பி இருக்குது, பொருந்தி இருக்குது, மேகம் சுற்றி இருக்குது, வாசம் பரவி இருக்குது. அதை தான் சூழும் சூழும் சொன்னார். அதுபோல இந்த பாடல சொன்னாரு, கடகரி துறையில் ஆடும். கடம் என்பது துறை, துறைனா படித்துறை, நீர். அந்த நீர் ஆடக்கூடிய யானை, யானைக்கு மிகவும் விருப்பம் எதுனா நீராடுதல். யானைக்கு மிகவும் விருப்பம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் யானையெல்லாம் குளத்தில் விட்டீங்கன்னா அவ்வளவு ஆனந்தமாக விளையாடும் நீரில். கடகரி துறையில் ஆடும். நல்ல கரிய நிறமுடைய கடம்னு சொல்லக்கூடிய மதம் பிடிக்கக்கூடிய யானைகள் அங்கே அப்படியே அந்த நீர்நிலைகளில், கருவூர் மாநகரத்தில் நீர்நிலைகளில் படித்துறையில் நீராடும். ஆடுங்கிறதுக்கு நீராடுதல்னு பொருள். களிமயில் புறவில் ஆடும். அப்போ மதம் பிடிக்கக்கூடிய இயல்புடைய யானை நீரை கண்டவுடனே விருப்பத்தின் பேரில் நீர் ஆடுது. ஆனால் அது மதம் பிடிக்கக்கூடியது. இந்த யானை தானே இங்கே முக்கியம். இந்த புராணத்தில் பாருங்க வரும். அதனால் முதல்ல யானையை சொன்னார். அடுத்தது களிமயில் புறவில் ஆடும். அப்போ நகர்ப்புறத்தில் சோலைகளில் மகிழ்ச்சியினால் மயில்கள் என்ன பண்ணும்? தோகை விரித்து ஆடும். அற்புதமான அந்த காட்சி. அப்ப யானை என்பது குறிஞ்சி நிலத்துக்குரிய கருப்பொருள். மயில்ங்கிறது
முல்லை நிலத்துக்குரிய கருப்பொருள் நீ இலக்கணத்தில் சொல்லுவான். மயில்கள் அந்த வயல் சார்ந்து சோலைகளில் தான், வயல் சார்ந்த இடம் ஒன்று, மலை சார்ந்த இடம் குறிஞ்சி. இப்படி சொல்லும் பொழுது யானை என்பது மழைக்கு ஒப்பாகும் குறிஞ்சி நிலத்தை சொல். மயில்கள் முல்லை நிலத்தினுடைய கருப்பொருள். அப்ப மேகங்களை கண்டால் மயில்கள் ஆடும். மயில் எப்போ ஆடும்? மேகத்துக்கு, இந்த குளிர்ந்த மேகங்கள், மழை பொழியக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய இந்த குளிர்ந்த மேகங்களை பார்த்தா, அப்போ அந்த யானை என்பது கரிய நிறமுடையது மேகத்தை போல. அப்படியே நீர்த்துறைகளில் யானைகள் நீராடுகிறது. அப்படியே அந்த காட்சியை பார்த்த மயில்கள் கருத்த மேகம்தான் மழை பொழிய போகுதுன்னு நினச்சிக்கிட்டு தோகை விரித்து ஆடுதான். எப்படி பாருங்க காட்சி. இப்போ எத்தனை யானை நீராடி இருக்கும், அதை பார்த்த மயில்கள் மேகங்கள் சூழ்ந்து விட்டன, மழை பொழிய போகிறது என்று மயில்கள் புறவில் ஆடும். சோலைகளில் மயில் ஆடுது. அடர்மணி அரங்கிலாடும். அடர்ந்து இழைத்த மணி, அந்த மணி ஒளியுடைய மணி. அந்த மணி அடர் என்ற இருட்டை நீக்கக்கூடிய ஒளியுடைய மணி அரங்கில் ஆடும். அரங்குனா ஆடக்கூடிய இடம். ஆடக்கூடிய இடத்துக்கு ஆடரங்கு. யார் ஆடுறா? அறிவையர் குழல் வண்டு ஆடும். ஆடும் அறிவையர் குழல் வண்டு ஆடும். இப்போ ஆடு அரங்கு, ஆடக்கூடிய அரங்கத்தில் ஒளிமிகுந்த மணிகளை அணிந்து கொண்டு அறிவையர்கள் பெண்கள் ஆடுகிறார்கள். ஆடக்கூடிய பெண்களுடைய குழல் கூந்தல்ல இருக்கக்கூடிய மலரில் தேனை பருக வண்டுகளும் ஆடும். கடகரி ஆடும், மயில் ஆடும், மணி ஆடும், குழல் ஆடும், அறிவையர் ஆடுவார்கள். மயில் ஒரு பக்கம் ஆடுது, பெண்கள் ஆடரங்கள் ஆடுறாங்க. ஒளிமிகுந்த மணியை அணிந்து கொண்டு அந்த மணி ஆடும், அறிவையர்கள் ஆடுகிறார்கள், அவர்கள் குழலில் வண்டு ஆடும். அற்புதமா சொன்னார். அப்ப இங்க அந்த அறிவையருங்கிறது பெண்களை குறிக்கக்கூடிய நிலை. அவர்களுக்கு அந்த பருவத்திற்குரிய நிலையில் அவர்களுக்கு ஒவ்வொரு பேர் உண்டு. மங்கை, அறிவை அப்படின்னு. அதில் இந்த இடத்துல அறிவைங்கிறார். அறிவையர் அப்படின்னா 19, 20, 22 இந்த நிலையில் இருக்கக்கூடிய பருவத்துக்கு அறிவை பருவம்னு பேர். பெண்களுக்கு மட்டும்தான் அதெல்லாம், ஆண்களுக்கெல்லாம் கிடையாது இல்லையா? அதை அந்த பருவத்தை கொடுக்கிறார். அதனால இந்த இடத்துல படரொளி மருகிலாடும் பயில் கொடி கதிர் மீதாடும். அப்புறம் அடுத்து சொன்னாரு, ஆகாயத்தில் கொடிகள் அசைவது போல உயர்த்தி கட்டியிருக்கிறார்கள். படர் ஒளி மருகிலாடும் பயில் கொடி கதிர் மீது ஆடும் அப்படின்னு அருமையா சொன்னார். தடம் நெடு புவி கொண்டாடும் தனிநகர் வளமை ஈதாள். அதனால இந்த புவினா உலகம், இந்த உலகம் இதனை தலைநகராக கொண்டாடுதல். இதனால் இந்த வளமை ஈதாள், இந்த வளமை இருக்கிறதுனால உலகம் இந்த கருவூர் மாநகரை தலைநகராக கொண்டாடுகிறது. தனி நகர், பெருமையால் தனித்த நகர், பெருமையுடையது, தனக்குத்தானே ஒப்பாயின பெருமையுடைய இந்த மாநகர். இந்திரலோகம் மட்டும் கொண்டாடல, இந்த உலகமே கொண்டாடக்கூடிய வளமை இருப்பதனால் இது மாநகர். நகர சிறப்பு சொல்லிட்ட. மன்னிய சிறப்பின் மிக்க வளநகரதனின் மல்கும் பொன்னியல் புரிசை சூழ்ந்து சுரர்களும் போற்றும் பொற்பால் துண்ணிய அன்பில் மிக்க தொண்டர் தம் சிந்தை நீங்கா அந்நிலை அரணார் வாழ்வது ஆநிலை என்னும் கோயில். பார்த்தீங்களா? மேகம் சூழ்ந்தது, அப்புறம் மணி சூழ்ந்தது, யானை ஆடியது, மயில் ஆடியது, இத்தனை வளத்தையும் சொன்னார். இதை அப்படியே பார்த்துட்டு வந்தீங்கன்னா என்ன இதில் நுட்பம்னா,
மேகம் அப்படின்னா என்ன பொருள்னா தூரத்தில் பார்க்கறதுன்னு அர்த்தம். இப்போ சேக்கிழார் பெருமான் என்ன பண்ணியிருக்கிறாரு, அப்படியே கிட்ட கிட்ட கூட்டு வந்து என்ன பண்ணிட்டார், இப்போ கொண்டாந்து நம்மளை எங்கே நிறுத்திட்டாரு, நடுவில் கொண்டாந்து நகரத்தில் கொண்டாந்து விட்டுட்டார். தூரத்துலேருந்து பார்க்குறப்ப மேகம், அப்படியே உயரமான மாளிகை. எப்படி பார்க்க முடியும், கிட்ட இருந்தாவ பார்க்க முடியும், என்னங்க உயரம், அவ்வளோ உயரமாக இருக்குது இந்த மாளிகை. இப்படி பார்க்குறோமா, அப்படியே தூரத்தில் இருந்து பார்த்து அப்படியே கூட்டு போகிறார். அப்படியே மாளிகை வாயில் பாருங்கள், ஒவ்வொரு வாயிலையும் மணிகள் சூழ்ந்திருக்கு, சோலைகளில் நறுமணமிக்க மலர். எல்லாத்தையும் கடந்து போனால் அப்படி நீர்த்துறையில் யானைகள் ஆடுகிறது, மயில்கள் ஆடுகிறது. அதை கடந்து போனால் நகர்ப்புறத்துக்கு வந்தாச்சு, அங்கே ஆடரங்குகள்லாம் இருக்குது, அரங்கத்தில் அறிவையர் ஆடுகிறார்கள். அதையெல்லாம் கடந்து வந்தாச்சு. இங்கே வந்து பாருங்கள், சிவசிவா ஆனிலை என்னும் கோயில். எங்கே கூப்பிட்டு வந்துட்டார், நம்ம தலைவர் இருக்கிற இடத்துக்கு கூப்பிட்டு வந்துட்டார். மன்னிய சிறப்பின் மிக்க வளநகர் அதனின், இப்பேற்பட்ட வளமையுடைய சிறப்புடைய தலைநகரமாக விளங்கக்கூடிய அந்த நகரில் மல்கும் பொன்னியல் புரிசை சூழ்ந்து, புரிசைனா மதில், சுவல், சுவர், பெரிய சுவர், மதிமலி புரிசை மாடக்கூடல். அப்படியே உயர்ந்த மதில், மேகம் தவழக்கூடிய உயர்ந்த மதில், சிகரம் போல இருக்கக்கூடிய உயர்ந்த மதில். எப்படிங்க இருக்குது, பொன்னியல் புரிசை. எப்படி சொன்னாரு, அந்த காலத்தில் சோழ அரசர்கள் சிவபெருமான் உரையக்கூடிய திருக்கோயில்ல மதிலை கூட பொன் வைந்திருந்தார்கள்ங்கிற செய்தி இங்க சொல்றார். எங்க, சிவபெருமான் திருக்கோயில் மதில் சுவருக்கு. நினைச்சு பாருங்க, எவ்வளவு அன்பு இருக்கணும் அவங்களுக்கு. சிவபெருமான் கோயில் சும்மாவா, கல்லிலேயே கட்டி அப்படியே விடுறது, பொன் வைந்தார்கள். இன்னைக்கு நாம் சிற்றம்பலத்தில் பொன்னம்பலத்தில் மட்டும்தான் பார்க்குறோம், அங்கே இல்லை. ஆனால் எல்லை வரை வைந்திருந்தார்கள் முதைய படித்தோம் பெரிய புராணத்தில். உன்னை ஆட்சி செஞ்சவர் உள்ள விமானத்துக்கு பொன் வைந்திருந்தார்னா தொடர்ந்து அந்த மரபில் அதுக்கு அடுத்தது ஆட்சி செய்யக்கூடிய சோழர் என்ன பண்ணுவார், கோபுர வாயிலுக்கு பொன் வைவார், மதில் சுவர். அடுத்தவர் அப்படியே வந்து வந்து எல்லை வரை பொன் வைந்திருந்தார்களாம். எல்லையில் போடுப்பாங்க ஆட்சி, தில்லை அன்புடன் வரவேற்கிறதுன்னு போடுறமே ஆர்ச்சி, அங்கேயும் பொன் வைந்திருந்தார்களாம். பெருமானுடைய எல்லை சும்மாவை விடுறது, பொண்ணு நாள் வேய்ங்க, நாம் ஓடு தான் வேய்வோம். அந்த ஓட்டையும் பொன்னால் செஞ்சு வைந்தார்கள் சோழர்கள். இன்னைக்கும் பொன்னம்பலத்தில் பார்க்க எவ்வளவு அன்பு இருந்தால் அதை செஞ்சிருப்பாங்கன்னு பாருங்க. இப்போ இறைவனுக்கு எவ்வளவு அவர்கள் அந்த அன்பு செலுத்தி இருக்கிறார்கள். அவங்க இறைவன் உரையக்கூடிய எழுந்தருளக்கூடிய கோயில்களை எப்படி பேணி பாதுகாத்திருக்கிறாங்க பாருங்க. மல்கும் புரிசைன்னு சொல்லாத சேக்கிழார் என்ன சொல்றாரு, வளநகரதனில் மல்கும் பொன்னியல் புரிசை. பொன்னாலும் பொன் போன்ற அமைப்பு, பொண்ணு பொன் வைந்திருக்கிறார்கள்னு ஒரு செய்தி, பொன் போல பாதுகாத்தார்களாம். அப்படி இறைவனை விட்டு நீங்காத நிலையில் வாழ்ந்தார்கள். சுரர்களும் போற்றும் பொற்பால் துண்ணிய. அப்ப அந்த நிலையில் சோழர்கள் இறைவனை சிந்தையில் நீங்காமல் வாழ்ந்திருக்கிறார்கள், இறைவனை மறக்காம வாழ்ந்திருக்கிறாங்க. அதனாலதான் இந்த சோழ நாட்டில் அத்தனை வளம், கரும்பல்ல நெல். சேக்கிழார் சொன்னார், சாமி இங்கே பாருங்க கரும்பு வளர்ந்தது. அட ஏப்பா அது கரும்பு இல்லை, நல்லா பாரு நெல். ஆமாம் சாமி நெல் பார்த்தோமல்ல திருவாரூர். இப்போ நினச்சி பாருங்க, இன்னைக்கு நெல் வர்றதே கஷ்டமாக இருக்குது, பருவத்துக்கு நீர் வர்றதில்ல. இல்லைன்னா நல்லா கதிர் முதிர்ந்து அறுவடைக்கு தயாரும் பொழுது மழை பெஞ்சு வெள்ளம் வந்து பூரா தவக்குறைவு, அவ்வளோதான். ஆனால் அன்னைக்கு இறைவனை மறவாமல் இருந்தார்கள்.
மாதம் மும்மாறி பொழிந்தது. நெல்லெல்லாம் கரும்பு மாதிரி, கரும்பல்ல நெல்லென்ன கமுகென்ன மலை சொல்கிறார் சேக்கிலார். ஒரு பக்கம் பார்த்தா நெல் மலை, ஒரு பக்கம் பார்த்தா மீன் மலை, ஒரு பக்கம் பார்த்தா அப்படியே அந்த மலைச்சிகரத்திலிருந்து வந்த காவிரி நீர் அடிச்சிட்டு வந்த அந்த நவரத்னம் மணி பொண்ணு அத்தனை குவிச்சு வச்சிருக்கிறாங்க. அத்தனை வளமும் எதனால்? இறைவனை மறவாமல் அவர்கள் செலுத்திய அன்பினால். முன்னவனார் கோயில் பூசை முட்டிடின். திருமூலர் சொல்றார், இறைவனுக்குரிய பூசை எக்க தடப்படுதோ மழை இருக்காது, அத்தனை துன்பமும் வரும்னு சொல்றார் திருமூலர். ஆனால் இங்கே சோழர்கள் இறைவனை போற்றும் பொற்பால் துண்ணிய சிந்தை. அவங்க அன்பு எப்படி? பொற்பால் துண்ணிய அன்பின் மிக்க தொண்டர். அப்ப தேவர்கள் எல்லாம் போற்றும்படி வாழ்வதாகிய கோயில். இந்த கோயில் சாதாரண கோயிலா? விண்ணுலகத்திலிருந்து தேவர்கள்லாம் வந்து பெருமானே பெருமானே உன்னை பார்க்க மாட்டோமா அப்படின்னு போற்றி கொண்டாடக்கூடிய கோயில். உள்ள இருக்கக்கூடிய பசுபதி பெருமான் எழுந்தருளக்கூடிய இந்த கோயில் எப்படி? பொற்பால் துண்ணிய அன்பினால் போற்றுகிறார்களாம். ஒரு தங்கத்தை பசும்பொன்னை எப்படிலாம் பாதுகாப்போமோ, சும்மா அப்படி இருப்போமா? எங்கேயாவது எப்படிலாம் பாதுகாப்போம்? சொக்க தங்கங்க. அதுபோல பெருமானுடைய ஆலயத்தை பொற்பால் துண்ணிய அன்பினால் பாதுகாத்து வாழ்ந்திருக்கிறார்கள். அதனால சிந்தை நீங்கா அந்நிலை ஆநிலை. எப்படி சொன்னார் பாருங்க சேக்கிழார். அன்பின் மிக்க தொண்டர்த்தம் சிந்தை நீங்கா அந்நிலை அரணார் வாழ்வது ஆநிலை. இங்கேயும் நிலை, அங்கேயும் நிலை பெற்றிருப்பவன் யாரு? அரணார். சிறைவான் புனல் தில்லை சிற்றம்பலத்தும் என் சிந்தையுள்ளும் உறைவான். மணிவாசகர் சொல்றார் திருக்கோவையார். சிவபெருமான் எங்க இருக்கிறாருங்க? அங்க மட்டும் இல்ல. அதான் சேக்கிலார் சொன்னாரு, துண்ணிய அன்பின் மிக்க தொண்டர் தம் சிந்தை நீங்கா அரணார். சிவபெருமான் எந்த நிலையில இங்க இருப்பாரு அப்படின்னா, ஒன்று திருக்கோயில்ல மூலத்தானத்துல மூலத்திருமேனியாக எழுந்தருளி இருப்பார். அதே நிலையில் இருக்கக்கூடிய பெருமான் அன்பர் சிந்தையிலும் நீங்கா நிலையில் இருப்பார். அவன் சிந்தையில் மறவாமல் இருக்கக்கூடிய அன்பர்களுடைய உள்ளத்திலும் நிலை பெற்றிருப்பான். நிலை நிலை, அந்நிலை ஆநிலை. அந்த முக்கியம் அங்க நிலை நிலை. அன்பர் சிந்தை நீங்காதவன். நாடி நாரணன் நான்முகன் என்றிவர் தேடியும் தெரிந்தும் காண வல்லரோ. அப்பர் சாமி கேட்கிறார் குறுந்தொகையில். மாட மாளிகை சூழ் தில்லை அம்பலத்தின் ஆடிய அந்த பொற்பாதம் என் நெஞ்சுள் இருக்கவே அவங்களால காண முடியுமா? திருமால் திருவடியை தேடி போறாரு, எங்கெங்கயோ தொலைவராரு. அந்த திருவடி எங்க இருக்குது? ஆடிய பாதம் என் நெஞ்சுள் இருக்கவே நாடி நாரணன் காண்பரோ. இங்க இருக்குது. எவ்வளவு அருமையா பாடுறார் அப்பர். அவ சிந்தையுள் நிலை பெற்றிருப்பவன் யாரு? அன்பர் சிந்தையில் அன்பின் மிக்க தொண்டர் தம் சிந்தையில். அன்பு இருந்தாதான் தொண்டர். அன்பு மிகுந்தாதான் என்ன வரும்? தொண்டு செய்யணுங்கிற நினைப்பு வரும். பரவாயில்ல விடுங்க அப்படின்னு கடந்து தான் போகும். எது? அன்பு இல்லைன்னா. அன்பு இருந்தாதான் சிவசிவா ஐயோ பெருமானே 6:01 ஆயிடுச்சு, 6 மணிக்கு சொன்னோம், சாமி 6 மணிக்கு வருவான்னு சொல்லிட்டோம்ல. அவர் பார்த்துட்டு இருப்பாரு. வீட்டில் தாய் தகப்பன் பார்க்குறான், அப்புறம் கல்யாணம் வாட்டி மனைவி எதிர்பார்க்குறாங்க, அப்புறம் குழந்தை எதிர்பார்க்குறான்னு நினைக்கிற நமக்கு 6 மணிக்கு போகலாம் கோயிலுக்குன்னு சொன்னனமே, சிவபெருமான் பார்ப்பாருன்னு நினைப்பு வருதா? வந்தா அன்பு, வரலைன்னா வம்பு.
அப்படிதான் அருளாளர்கள் வாழ்ந்தாங்க. அறிவாள் தாய நாயனார், ஐயோ சாமிக்கு செந்நெல் செங்கீரை, நான் என்ன பண்ணுவேன், ஏங்க சாமியா சாப்பிட்றாரு, சாமியா சாப்பிட்றாரு, நாம தான் சாப்பிட்றோம், அவன் நெய்வேத்தியம் தானே காமிக்கிறான், 5 நிமிஷம் 10 நிமிஷம் முன்ன பண்ணானா பரவாயில்ல அப்படிம்பேன் நான். நாயனார் என்ன பண்றாரு, செந்நெல் அரிசி சோறும் செங்கீரையும் மாவடுவும் தினந்தோறும் சாமிக்கு சரியா அந்த அமுது சாமிக்கு பசிக்குமே இப்படி அன்போட கொண்டு போறாராம். அப்ப என்ன அர்த்தம், அன்பு மிகுந்தால் தொண்டு செய்யக்கூடிய உணர்வு தோன்றும். அப்படி தொண்டு செய்தால் தொண்டர், தொடர்ந்து செய்வது தொண்டு, அப்படி செய்யக்கூடியவர் தொண்டர். ஏன் செய்கிறாரு, இறைவன்பால் அன்பு மிகுந்ததால் செய்கிறார். அப்படி செய்யக்கூடிய தொண்டர் தம் சிந்தையில் நீங்காது நிலை பெற்றிருப்பவன். உள்ள மூலட்டானத்தில் எப்படி உட்கார்ந்துருக்கிறார் சாமி, அசைக்க முடியுமா? அந்த மாதிரி தொண்டர் உள்ளத்திலையும் நிலையாக இருப்பவன் சிவபெருமான். அதான் இந்த பாட்டுல சொன்னார், அன்பின் மிக்க தொண்டர்தம் சிந்தை நீங்கா அந்நிலை அரணார். கருவூர் மூலட்டானத்துல இருக்கிறாரு, எப்படி இருக்கிறாரு, இருக்கிறாருன்னு சொல்லல, எல்லாம் இந்த பாட்டு அவ்வளவு நுட்பங்க. அரணார் வாழ்வது, சேக்கிழார் சொல்றார், அரணார் அவர் யாரு, தொண்டர் சிந்தையில் நீங்காம நிலை பெற்றிருக்கக்கூடிய சிவபெருமான் வாழ்வது கோயில்னார். என்ன கோயில் பார்த்தீங்கல்ல, நாம் எங்க இருக்கிறோம், கருவூருங்கிற ஊர்ல இருக்கிறோம். இப்போ நம்ம பார்க்கறதுக்கு என்ன பேர் தெரியுமா, அந்த கோயிலுக்கு பேர் ஆணிலை அப்பர் கோயில். யார் கோயில், கோயிலுக்கு பேர் ஆணிலை, ஊருக்கு பேர் கருவூர். இப்போ எவ்வளோ கோயிலை எப்படி சொல்லியிருக்கிறார் சேக்கிழார் பார். அவன் என்னைக்காவது நினைக்கிறோமா சிவபெருமான் வாழ்கிற இடம்னு நினச்சிருப்போமா? ஏங்க அங்கே போனால் சுகணேஸ்வர் இருப்பார், இங்கே போனால் சொக்கனார் இருப்பார், இங்கே வந்தால் பட்டியம்பெருமான் இருப்பார். ஆனால் சேக்கிழார் சொல்கிறாரு வாழ்கிறார். யாரு, அடியார் சிந்தையில் வாழக்கூடிய நிலையாக இருக்கக்கூடிய அந்த பெருமான் வாழக்கூடிய இடம் கோயில். அதனால தான் அந்த கோயிலுக்கு ஆநிலைன்னு பேர். ஆநிலை அப்படின்னா என்ன அர்த்தம், அந்நிலை. எந்நிலை, அன்பினால் தொண்டு செய்யக்கூடிய தொண்டர் உள்ளத்தில் நிலை பெற்றிருக்கக்கூடிய அது அந்நிலை. இறைவன் இருக்கிற இடம்ங்கிறதுனால அந்த கோயிலுக்கு ஆநிலைன்னு பேர். என்ன அற்புதமா வச்சிருக்கிறார். எந்நிலை, எந்த நிலையில இங்க சிவபெருமான் இருக்கிறாரு, அகர உயிர் போல் அறிவாகி எங்கும் நிகர் இலை, நிகரில்லாத இறை நிறைந்து நிற்பான். அந்த இடம்தான் கோயில், அதுக்கு தான் ஆநிலைன்னு பேர். சிவபெருமான் இல்லாத எதுவுமே இல்லை. என்ன உதாரணம் சொல்றார் சைவ சித்தாந்தம் திருவருட்பயன்ல முதற்குறள் சொல்றார், அகர உயிர் போல். இந்த ஆங்கரை எழுத்துக்கிற அகரம், ஆவ சொல்லாம நீ எந்த வார்த்தையுமே சொல்ல முடியாது. அதுக்கு ஏதாவது முயற்சி எடுக்கணும். உங்களுடைய நீங்க வாயை திறந்தாவே அகரம், நீங்க வாயை திறக்காம எதுவுமே சொல்ல முடியாது. அப்ப வாயை திறந்த உடனே அகரம் வந்துருச்சு. நீ எந்த சொல்லணும்னாலும் முதல்ல ஆவ சொல்லி தான் சொல்லணும். நான் இல்லைங்க நான் ஊதான் சொன்னேன், சொல்ல வாயை திறக்கிறப்ப வாயை திறந்தாவே. அப்ப அகரம் என்ற அந்த எழுத்து எல்லா எழுத்துகளிலும் இயைந்திருக்கிறது. அதுபோல எல்லாவற்றிலும் எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய நிகரில்லாத இறைவன் எல்லா உயிர்களிலும் உலகத்திலும் நிறைந்திருக்கிறான். அவன்தான் அரண். அவன் வாழ்வதாகிய கோயில் ஆநிலை. அரணார் நீங்காது நிலை பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கோயில் ஆநிலை.
நாம் ஒவ்வொருத்தரும் நினைக்கணும், சிவபெருமான் இங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறாருன்னு நினைக்கணும். அப்படி நினச்சாதானே, நினச்சா அன்பு வரும். வீட்டில் நம்ம இருக்கிறோம், வாழ்கிறோம்னு நினைக்கிறோம்ல, ஏதாவது வேணுமா கேட்குறோம்ல, என்னது வாங்கிட்டு வரணும், சரி இதை வாங்கிட்டு போவோம், அவங்களுக்கு பிடிக்கும். யாராக இருக்கட்டும், தாயோ தந்தையோ மனைவியோ குழந்தைகளோ யாரோ, என்ன நினைக்கிறோம், என் பையன் அதெல்லாம் விரும்பி சாப்பிடுவான், அப்பா வெளியில் போனால் அதை வாங்கிட்டு வரணும்னு நினைப்பான். அப்போ நம்ம இதை வாங்கிட்டு போகலான்னு நினைக்கிறேன். எனக்கு பட்டியம்பெருமானை பார்க்க வரப்போ எப்படி வர தெரியுது, எல்லாம் அவன் தந்தாங்க அவன் தருவாங்க அப்படின்னு தான் வர தெரியுது. அப்போ என்னது, அதுக்கு அடிப்படை. இப்போ எதுக்கு வாங்கிட்டு போகிறேன், வீட்டில் நம்ம சுற்றம் நம்ம உறவு அப்படின்னு எதை வாங்கிட்டு போகிறோம், என்ன அடிப்படை, அன்பு தான் காரணம். அதே அன்பு தான் இங்கேயும் வைங்கன்னு சொல்லுது நூல். நம்ம சமயம் என்ன சொல்லுது, அதே அன்பை வைக்காதீங்க, அந்த அன்பை 100,000 கூறிட்டு நீங்கள் வீட்டில் வைக்கிறீங்க, வச்சு இது மேலேயே அன்பு வைக்கிறீங்க, பட்டு வச்சுங்கோங்க, நான் வேணான்னு சொல்லலை. திருவிசைப்பால் சொல்கிறார், அங்கே வைக்கிற அன்பில், வீட்டில் வைக்கிறீங்கள தாய் தந்தை மனைவி மக்கள், அந்த அன்பில் அப்படியே கூட வைக்க வேணாம், ஒரு 100,000 கூறு, 1,00,000 கூறாக்குங்க அந்த அன்பை. அந்த 1,00,000ல் ஒரு கூரை இந்த சாமி மேலே வையுங்களா. இதுக்கு மேலே யாருங்க சொல்ல முடியும்? இவன் தாய் மேலே தந்தை மேலே மனைவி மேலே மக்கள் மேலே வைக்கிற அன்பை அப்படியே கொண்டாந்து இங்கே வெயி அப்படின்னா அது எப்படி? அவளெல்லாம் வைக்க வேணாம்பா, சும்மா 1,00,000 கூறு, அதில் ஒரு கூறு வெய்யி வச்சா என்ன சாமி, அத்தில் அங்கொரு கூறு வைத்தவர்க்கு அமருலகு அளிப்பான். என்னங்க ஏங்க இந்திரலோகத்தையே தருவாங்க இந்த பெருமான், அடக்கொடுமையே எவ்வளோ பைத்தியக்காரனாக இருக்கிறானே சிவபெருமான். 99,999 பங்கு அன்பை எங்கே வச்சாலும் ஒரு பங்கை தான் மீத வச்சதுக்காக அந்த சிவபெருமான் அமருலகு அழிக்கக்கூடிய பெருமையுடையவனாக இருக்கிறானே. அப்படிப்பட்ட ஆனிலை கோயிலிலிருந்து கோபுரத்தை தரிசனம் பண்ணுவோம். மீதி அடுத்த வகுப்பில் உள்ள நுழையலாம். திருச்சிற்றம்பலம் என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியாரவர் வான்புகழ் நின்றது இங்கும் நிலவி உலகெல்லாம் வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வெள்வி மல்க மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாடுடைய சிவனே போற்றேன். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். 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 திருச்சிற்றம்பலம். அன்பர் பெருமக்களே, கடந்த வாரமே அறிவிப்பு கொடுத்தோம். நாளை 11ஆம் தேதி, நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை 12ஆம் தேதி நம்முடைய சேலம் சுகவனேஸ்வர பெருமானுடைய திருக்கோயிலில் திருவெம்பாவை பெருவிழா அறக்கட்டளையின் சார்பில் 21வது ஆண்டு நம்முடைய தலைவர்களாக விளங்கக்கூடிய நாயன்மார் பெருமக்களுடைய விழா. நாளைக்கு நம்முடைய பெருமானுக்கும் சொர்ணாம்பிகை தாயாருக்கும் மகா ருத்திர அபிஷேகம் நடைபெற இருக்கிறது. மாலை திருமுறை இசை நிகழ்ச்சியெலாம் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணிக்கு தொடங்கி சொர்ணாம்பிகை தாயாருக்கும் சுகவனேஸ்வர பெருமானுக்கும் மகா அபிஷேகம், 63 நாயன்மார்களுக்கு சிறப்பு அபிஷேகம், பேரொளி வழிபாடு, அன்னதானம். ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு பல்லக்குகளிலே நாயன்மார்கள் திருவீதி உலா சிறப்புற நடைபெற இருக்கிறது. அன்பர்கள் தவறாது கலந்து கொண்டு சிவபுண்ணியம் பெற வேண்டுமாய் அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம்.
அருள் தரும் அரகதவள்ளி தாயாருடனாயலை பட்டியம்பெருமான் திருவடிகள் நம்தம் பெருமக்கள் அருபாம் உம்மை நாயன்மார் பெருமக்கள் மலரடிகள் தெய்வச் சேக்கிழார் பெருமான் மலரடிகள் எம்பிரான் எரிபத்த நாயனார் மலரடிகள் உயர்தவத்தோர் சிவகாமி ஆண்டார் திருவடிகள் எம்பிரான் அம்பியாரூரர் மலரடிகள் எம்பிரான் அம்பியாண்டார் நம்பிகள் திருவடிகள் திருச்சிற்றம்பலம்.